யாரு புலி இந்த காசை வச்சிருக்கிறீங்களா? உங்களோட உங்களோட நாட்டுல யார் புலி வச்சிருக்கு? விடுதலை புலிகள் புலிக்காசுண்டா என்ன என்னங்க அது புலிக்குன்னு இந்த மாதிரி புலிக்காசு திருப்பி நீங்க வாய்ச்சி சொல்லுங்க. உங்களோட நாட்டுல யார் புலி கேஷ்? நீங்க சொன்ன என்ன கேட்கிறாண்டா, வெளிநாட்டுல யார் இந்த புலிஇந்த பினாமியா இருக்கீங்க, அதாவது புலிகள காசை யார் வச்சிருக்கீங்களா ஒவ்வொரு நாடுகள்? எனக்கு தெரிஞ்சு நானும் இல்ல, எங்களுக்கு தெரியாதப்பா. சத்தியமா நான் வச்சிருக்கேன்னா நான் இப்ப பாதுகாத்துட்டு இருக்கு. அதே 7 நாள் லீவு 7 நாள் லீவு போட்டு இப்ப மாவீர தினம் முடியும் பேர லீவு போட்டு பாதுகாத்து வச்சிருக்கேன். இல்ல அவ கேட்டது இந்த புலிகள் பேர்ல வந்து இங்க வாங்கப்பட்ட சொத்துக்கள் பொறுமதிகள் இல்லாத இந்த காசுகளை யாரும் இங்க வச்சிருக்காங்க. புலியாண்டி என்னடா நான் சொல்ல ஒரு உண்மையை, எனக்கு இது யாருன்னு தெரியும், இது இவா இல்ல இது இவர், சரியா சரியா? என்ன ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் ஒருத்தர் ஓட்டலாம் அவங்கள வச்சு. ரமின்றது பொம்பளை இல்ல. மயூரன், நான் இப்ப சொன்னேன்டா, என்ன பிரச்சனைடா, என்ற விலகி போன சொந்தங்கள் திரும்ப வரத்தோட காசு இருக்குதுன்றோம். புலிண்ட காசு இருக்குண்டா, புலிண்ட காசு இருக்கணும். ஆனா இங்க புலிண்ட காசு இருந்தாங்க கணப்பேர் தெரியும். ஆனா ஒரு தரம் 2010க்கு பிறகு கண்ணுக்கு தெரியுறாங்க இல்லைன்னா எல்லாரும் அவுட் ஆஃப் லண்டன்ல போய் பெட்ரோல் ஸ்டேஷன் எடுத்தவங்க கடை எடுத்தவங்க எல்லாம் போய் வீடு எல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க. நாங்க புலி கத்துறவங்கள்ட்ட மாத்திரம் காசு இல்லைன்னு கேமராமேன் வந்துட்டு ஐயோ இந்த ஆள் சேர அநியாயம். ஐயோ உனக்கு வேலை 24 வருஷம் உழைக்காத நேரத்துல இருந்து ஓடி இப்பதான் உழைக்க ஒழிக்கிட்டது. நீங்க உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்காதவன் பிற்காலத்துல கஷ்டப்படுவான்னு சொல்லுவாங்க. ஆனா பிற்காலத்துல கஷ்டப்பட்டு உழைக்கலாம்ன்றதை நிரூபிக்கிறது நீங்க தானே. புலியாண்டி என்ன வந்து உழைக்க வேண்டிய காலத்திலே உழைச்சவர். இப்ப வந்து அவருக்கு வீட்டை சும்மா இருக்க விருப்பம் இல்லைன்றதுக்காண்டி வெளியேறாரு. அவருக்கு வந்து நினைச்சிருந்தா சும்மா காலுக்கு மேல கால் போட்டு சாப்பிடும். நாங்க போட்டக்கூடிய ஆக்கள்ல இப்ப எந்த அப்பாவுக்கு நேற்று தான் கட்டுற ஆபரேஷன் அந்த முந்தின நாள், இப்ப நாளைக்கு ஒரு வயரிங் வேலை இருக்கப்பா போமாண்டா எஸ் அண்டுவார். அவர் வேலை செய்தார், அவருக்கு வருத்தமும் இல்லை, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் வராது, ஒன்றும் வராது. வேலை செய்யாம இருந்தா தான் அவருக்கு வருத்தம் வரும். அதுதான் அதுக்கு பேர் தான் அந்த. அதே போல அந்த மெட்ட ஐயர் வருவார் சுஜி ஐயா, அவர் குரல் கேட்டாலே சஜி ஐயா அவர் காட்டி விட்டாரோ, கருக்கு மட்டையை காட்டி விட்டாரோ. இவ்வளவுக்கும் நான் என் ப்ரொஃபைல் பிக்சராயே கூட போட்டா என்ன தூக்க இல்லை டிக்டாக்ல இருக்கு. ஆனா அவங்கள எல்லாம் ஒரு படத்தை தூக்கி விட்டாங்க, வேற அங்கதான் நிக்கிறாங்க. அது 2 நிமிஷத்துக்கு முதல் கதைச்சது கதை வேற இல்லை. அந்த படத்தை மாத்துங்கன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அது பிச்சைக்காரன் படம். அதுக்கு முதல்ல என்ன படம் போட்டேன், அப்ப கூட என்ன டிக்கெட் தூக்க இல்லை வந்து. ஆனா இல்ல என்ன தெரியாது. ஆனா அதான் ஜோதி சிரிச்சேன் இன்றைக்கு. நானே தூக்குற படம் போட என்ன தூக்க இல்லை, இவன் எந்த படத்தை போடுறதுக்கு இவனை தூக்கி இருக்காங்க. மோடன் என்று சொல்லி நல்ல ஒரு இடம் இருக்கு அங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீ மோடன் தானே அவன் என்ன மோடன் சொல்ற, நீ மோடன்ல இருந்தானே வார. அதே போல உண்மையா இந்த நான் சொன்ன 2 டாக்டர்ஸையும் நீங்க யாருக்காவது கேட்டு பாருங்க. கனடியன் எம்பசிக்கு மெடிக்கல் செய்யற டாக்டர் அங்க நிறையம்பட்டியால இருந்தவா, அடுத்த டாக்டர் லூச்சத்துல இருந்தவா, 2 பேரையும் அவளுக்கு உதஞ்சி மேசை உடைச்சு போட்டு வந்தேன். நான் மற்றவருக்கு சொல்லி போட்டு வந்தேன், அவனை கொல்லுவேன். என்ன நான் அவட்ட போக வேண்டியது எனக்கு இல்லை. திருப்பி 7 நாளுக்கு மெடிக்கலுக்கு தானே போனேன். அதால அவ அப்படியே விட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும், பிரான்ஸ்ல தெரியுமா எல்லாருக்கும் அந்த மேலுக்கு ஒரு நெருப்பு கலர்ல ஒரு மஞ்சள் கலர்ல லைட் மாதிரி எரிஞ்சோன்றது தெரியுமா இருக்கும், ஒரு பேர்னர் மாதிரி. இந்த டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஹீட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், நெருப்பு மாதிரி எரிஞ்சோன்னு இருக்கும். அதுக்கு முன்னுக்கு இருக்கும் பேய் மாதிரியே இருக்கும் பார்த்தா. இதுக்குள்ள போனா அந்த என்னன்னு சொல்றேன்னா அந்த பிளாக் மேஜிக், அந்த கருப்பு காப்பில எல்லாம் செய்யுங்க சென்ட்ரல் லண்டன்ல அப்படின்னா போனீங்கன்னா உங்களுக்கு புகையாக்கலாம் போகும். அப்ப அதுக்குள்ள போனோடனே உங்களுக்கு பயம் வந்துடும். அவள் சொல்றதெல்லாம் கேட்கணும். அது மாதிரி தான் இந்த டாக்டர்கிட்ட போய் நீங்க சொல்லிடலாம் வேண்டும். வந்துட்டு இடம் என்ன முடுக்க நோவுது, எங்க காலை காட்டும், நோவுற மாதிரி தெரியல, எனக்கு நோவுது டாக்டர். எனக்கு என்ன நோவுற மாதிரி தெரியல, எனக்கு நோவுது, எங்க ஆட்டு பாப்போம் காலை, நல்லா ஆட்டு. ஐயோ இவ்வளவுதான் ஆட்ட முடியுது, அதுக்கு மேலே ஆட்ட முடியாது. உனக்கு எல்லாம் மெடிக்கல் தெரியலாது. என்ன பிரச்சனை உனக்கு? ஏதோ சொந்த காசுல எனக்கு மெடிக்கல் தந்து எனக்கு எங்க கம்பெனி பே பண்ண போற மாதிரி. எனக்கு காலையெல்லாம் கிடக்கணும் போனா சாவன். இந்த நாதாரி டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல,
நாயில எல்லாம் டாக்டர்ஸா ஏன் வந்தோன்னு தெரியாது, அதே போல இன்னொரு டாக்டர் ஏன் வந்தோடனே எனக்கு டாக்டரா இல்லையான்னு தெரியாம இருக்குன்னு நான் எப்போதும் சொல்லி கொண்டு சரி அதை பற்றி காய்ச்சிடுவோம் கொஞ்சம் நேரம். இப்ப என்ன பண்ண வேணாம் சாவச்சேரிக்கா நான் போய் நம்ம யார் அது வேண்டான்றது நான் தான் ஒரு ஏன் பயமா இருக்கா? நம்மளுக்கு நாளைக்கு உங்களுக்கு பார்லிமெண்ட் பில் வச்சு உங்களை பார்லிமெண்ட் உள்ளுக்கு வச்சு தான் உங்களை பேசுவோம், வெளியில வந்து காய்க்க மாட்டோம். சுதா வாழ்த்துக்கள். 3 நாள் வேலை தானே, இப்ப 5 நாள் வேலை கிடைச்சிருக்கா வந்து கேள்விப்பட்டேன். அதாவது கஸ்டமர் ஒன்றும் இல்லை நான் நின்றுறேன் நேஸ் கொடுத்தது சின்ன கொடுத்தது இப்ப தமிழ் கேக்குதுங்க. சாரி சுதாரண வேணாம் அப்ப நாங்க இல்ல கலைக்கணும் வைத்திய பேட்டி அடிக்கணும். என்ன காரணம்னா இப்ப அவன் என்ன பாராளுமன்றத்துல என்ன நின்று இப்ப என்னடா உலகளவும் செஞ்ச தான் மக்களுக்கு மத்திய இந்த மாதிரி கலைச்சினான், மற்ற மக்களுக்கு இவ்வளவு நாள் தானது நல்ல சேவை செஞ்சு ஒரு தொடர்ந்தும் மக்களுக்கு சேவை செய்யறாள் மாதிரி தான் நான் கழிச்சு தெரியும். அப்ப நாங்கள் வெளியில அவற்றை உண்மை முகத்தை காட்டத்தானே வேணும். வேணுண்டா நாங்கள் அவரை வளர்த்து விட்டுனாங்களோ அதே மாதிரி அவங்க அறுத்தும் விடத்தானே வேணும். அறுக்காம விட்டோம்னா பிறகு நாங்கள் என்ன சொல்லுங்க அது வாழ்க்கை ஃபுல்லா நாங்கள் தமிழ் மக்கள் செய்யற சுலோக மாதிரி தான் போகும். இந்த காசையும் கொடுத்து நாங்கள் எங்களுக்கு தேவையான வினியம் வாங்கின மாதிரி போடும். அப்ப அதனால நாங்கள் என்ன செய்யணும்னா வடிவா எடுத்து சொல்லணும், வைத்தியனை பற்றி வடிவா பற்றி, அதாவது இவற்றை உண்மை முகம் என்ன வரைய என்ன சொல்லிக்கணும் வந்தவன் இப்ப என்ன செய்து கொண்டு இருக்கிறார் விஷயத்த சொல்லணும். சுதாண்ணா வணக்கம் முரளி அண்ணா. பதைக்கல சொல்லுங்க முரளி அண்ணா. சோமார் ஓய் நீங்கள் என்னத்தையும் சொல்லுங்க. ஓ நீங்கள் எல்லாத்தையும் வழங்கப்படலாம். அதுதானே அவனுக்கு அழுதுட்டானே பார்லிமெண்ட். அது நடிப்பு. பார்லிமெண்ட்ல அழுது நடிப்பு. அவன் பெரிய சிவாஜி கணேசனப்பா. நீங்க என்ன நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? அவன் பெரிய சிவாஜி கணேசனப்பா. இந்த இதுல வணக்கம். இல்ல அவன் பெரிய நடிப்பாளகனப்பா, உங்களுக்கு தெரியாது. அவன் இந்த சாவச்சேரியிலே இப்படி நடிச்சு சாவச்சேரி மக்களையே மாத்தி அந்த ஓட்டை வாங்கிட்டு பாராளுமன்றத்துக்கு எல்லாம் நடிப்பா. ஓகே புலியானி என்ன கொஞ்சம் பாருங்க, எல்லாம் டைம் டிலேல காய்க்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ ஒருத்தருக்கு டைமிங்ல கேட்கிறதா? முரளி என்ன வணக்கம் 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 வணக்கம். நடிப்பா இல்ல புலியாண்டி என்ன கவலைப்படுறாரு போல. ஓ அதான் இண்டே உடைஞ்சிட்டேன். சரியா அதான் நான் இண்டே ஃபுல்லா பாத்து கொண்டே இருக்கிறேன். புலியாண்டி என்ன கதைச்சது அவர் அழுத உடனே இவர் உடைஞ்சிட்டாரு. விடுறாரு இல்ல கதைக்கிறதுக்கு விடுறாரு இல்லையா? அவர் அழுத வீடியோ நானும் பார்க்கல, யாராவது அனுப்பிடுங்க. நானும் பாக்கல. எல்லாம் நடிப்பா அல்லதா? ஊத்துப்பட அழுகுது. ஐயோ அப்படியுமே உண்மையாப்பா. அப்ப அந்த அந்த ஐநாக்கு முன்னு கழுதெல்லாம் அதை விட பெரிய நடிப்பாரு. அது வேற, இது வேற. மூக்கு அழுகுது, வாய் அழுகுது, மூக்கு. அப்போ உன்னி பொங்க அழுது. அது இல்ல இந்தியாவில இருந்து கொஞ்சம் பேர் வீடியோ போடுறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து சில பேர் யூடியூப்ல போட்டு கொண்டிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவனை பற்றி அங்க உள்ளவனு தெரியாதானே. தவறான கருத்து முரளி. அது காசு கொடுத்து ஒருதன் மட்டும்தான் அவனுக்கு காசு கொடுத்து போடி வருது. அது முதல்வா இருந்தாரு. நீங்க காசு கொடுத்தா போடுவாங்க உங்களை. அவங்களுக்கு வந்து காசு கொடுத்தா அவங்க கவர்மெண்ட் வியூஸையும் கூட்டி தெரிவிக்க விடுவாங்க. அது அவங்க அந்த ப்ரொபகண்டா செய்யறதுக்குரிய ஒரு தளம். அவங்கள காசு கொடுத்து விட்டா சரியான ஒரு வீடியோ போட்டு இங்க சிங்கம் போல் கடிச்சிச்சாரு அர்ஜுனா எடுத்து விட்டாங்கன்னு வைங்களேன். இப்படி ஒரு தமிழன் தாண்டா அந்த படி காய்ச்சோன்றுமா இல்ல, இவன் தாண்டா தமிழன். ஆனா எங்களுக்கு தெரியும் இவன் யாருன்னு. அது யூடியூபர் தானே, ஒரு இது இல்ல, மீடியா இல்ல. நல்ல வடிவா கமெண்ட் போட்டு விடுறான். அந்த சால்ட் அண்ட் பேப்பர். ஆமா கொஞ்சம் பாருங்க. ஆனா முரளி நான் சொல்ல வந்தது பாருங்க, நான் தொடங்கினோட கட் பண்ணி விட்டேன். சொல்ல வந்தேன் அதுக்கு போய் ஒரு நல்ல அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்ல வந்தேன் தெரியுமே. நான் போய் ஒரு நல்ல கமெண்ட் போட்டேன்னு சொல்ல வந்தேன். ஆனா என்ன கமெண்ட் பண்ணீங்க அது சொல்லிருங்க. இந்தியாவில ஒரு மீடியால ஃபேமஸா நான் போய் இங்க தமிழ்நாட்டுல இப்ப நான் சொல்லி கீழே போட்டு விட்டேன். அங்க சீமான் கதைக்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. இங்க உள்ள அரசியல் வேற, கூட அரசியல் வேற. அது சரியா வினாங்கி கொடுங்க தெரியும். அடிஞ்ச உள்ள யாரையும் தொடர்பு கொண்டு கீழே கொண்டு போட்டு. ஓகே நல்ல பதில்.
இந்திய அரசியல் மாதிரி இங்க வாயால வட்டி விழுத்தணும்னா அரசியல் நடத்தலாம்னு சொல்லி நினைக்கிறோம் போல இருக்காங்க. மாதமோ சித்திரை நேரமோ 10:30 நித்திரை ஆனவடியால் நான் வந்தபடியால் எனக்கு கிடைக்குமா நித்திரை என்று இந்த கதையெல்லாம் எல்லாம் போட்டு கனகாலமாச்சு. சீமான் கத்துன்னு கத்தியும் போட்டு விடுவதில்லை. மாறி தவக்க மாதிரி கத்துன்னு கத்தியும் கிடைக்குது. யாரு குத்தாய் நம்ம இவ்வளவு பெருசு? நான் தான் சாரி. அதோட நான் லீவ்ல கொட்டாய் போறேன். நான் வந்து கதைத்தால் எனக்கு கிடைக்குமா முத்திரை என்று சொல்லுங்க. முத்திரை இல்லை உனக்கு மண்டையில முத்திரை குத்தி அனுப்புவோம். செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி மொட்டை அடிச்சு அதுல செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி கழுதையில ஏற்றி மன்னர் தானே எனக்கு ஆசை. மன்னருக்கு அனுப்பி விட்டுருவோம். போயிரு அங்கே. அண்ணா எனக்கு பேட்டி ஒரு கேள்வி அண்ணா. வேற இங்க சுவிஸுக்கு வந்து போனா பிறகு கௌசல்யா இங்க போயிட்டா. ஒரு கேள்வி நான் சும்மா ஜோக்கு கதைக்கல உண்மையா தான் கேட்கிறேன். 6வது கேள்விப்பட்டீங்களா? ஒரு ஆள் சொன்னது ஒரு 3 நாளைக்கு மேலே கண்டாண்டு. ஓகே இல்ல கிட்டையும் போயில இவர் வில்லாடிக்கு பக்கத்துல இருந்தல்ல வீடியோ எடுத்து நிப்பா. நாமளோட ரெண்டு என்ன என்ன கேட்கல பொலியன் நாமளோட ரெண்டு நுகை கொடையில அந்த ஹவுஸ் ஆஃப் நின்று அது மாடு அது மாடு இல்ல கவு படி கேட்கிறோம். கவு செல்லியா படி கேட்கிறோம். இல்ல மாடுகள் ஓடி வந்த ஒரு வீடியோ செஞ்சிருந்தாரு தெரியுமா? அதுக்கு சொல்றேன். புல்லெல்லாம் காட்டி விட்டாங்களா அவனு? இது என்னன்னு சொல்லி கேட்கல. மல்லிப்போல் என்ன இருமா சிங்களத்துல எங்க போறேன்டா அரசியல்ல கொஞ்சம் திருந்த போறேன்னு சொல்லி அத மன்னர் கோவர்களே திரட்டி விட்டுட்டாருன்னு எனக்கு தெரியும் உண்மையா இல்ல நான் கேக்குறேன். இங்க வந்து போனா காணல மன்னர் கழுதையண்டா கூட போற மன்னர் கோவர கழுதையான நீங்க எங்களை விட அடுத்த ஸ்டெப்ல இருக்கீங்க. மன்னர் கழுதையான கோவர கழுதை அது ஆஃப்கோர்ஸ் நல்ல பிள்ளையாப்பா. சின்ன தெரிஞ்சிருக்கு. சின்ன உங்களுக்கு என்ன மாதிரி தெரியும்? அவன் நல்ல பிள்ளையாப்பா. 26 வயசு நல்ல பிள்ளை. தம்பி உங்களை தான் வச்சு கழுவி ஊத்தினவங்க என்னண்டு 26 வயசு பிள்ளைகளா உங்களுக்கு தேவைப்படுதான்? சுவிசில சின்ன கட்டு தெரியும். அவரை விடுக்க பயிருண்டா. ஓகே முரளி அண்ணா நீங்க இடக்கிட்ட தான் பாருங்க கதைங்க. முரளி அண்ணா நீங்க என்ன மாதிரி போகுது அரசியல் களங்கள் இலங்கையில கதைங்க? 21ஆம் கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டீங்களோ? 21ஆம் தேதி நடந்த நாமல் எனக்கு வாய கிடக்காது. நாமல் மீட்டிங் ஒரு எனக்கு கொஞ்சம் பொம்பளையல் வரும் சரியா. அப்ப ஒரு மீடியாக்காரன் வந்து மைக்க நட்டி சிங்களத்துல காகித மீட்டிங் அவையில் நின்று அபே என்ன அனுரகுமார் என்ன அனுரகுமாரே இல்ல சாரி அனுரகுமாரே இல்ல ஒரு மனுஷன் சொன்னது. ஓ அந்த மனுஷன் வந்தாங்கட்டு லண்டன் படிக்கிற மாதிரி போச்சு முரளி. அந்த சர்டிபிகேட் கதை அன்றைக்கு நடக்கவே இல்லையே 21ஆம் தேதி. இல்ல அந்த கதையை பற்றி ஒன்றுமே சொல்ல இல்ல. அதான் இப்ப எல்லாம் போட்டு சொல்ல கிளிக்கிறாங்க. சரி கதைங்க. அது இப்ப அது கேஸ் ஆயிரும். அதுல மாற்றம் இல்ல. அவள் புலனாய்வு டெய்லி மிரர் புலனாய்வு பத்திரிகையாளர் சகல விவரம் எடுத்துட்டு நேரடியாக அங்க அந்த உபவேந்தர் சைன் வச்ச உபவேந்தர் அடிச்சு காய்ச்சி அவர் சொல்லி இருக்கிறார் அப்படி நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையாண்டு. இப்ப அதுல ஒரு லண்டன்ல உள்ள தமிழ் வர்த்தகர் ஒரு ஆள் வேறுக்கு உதவி செய்திருக்கிறாராம் அவருக்கு. வேற ஒன்றும் சொல்ல இல்ல தமிழ் வர்த்தகர் தான் சொல்றாங்க. விவேகானந்தன் நீங்க வர்த்தகரா? அது இப்ப அது என்ன வர்த்தகர்னு சொல்லி விட்டுருவேன். அண்டையான் ரெக்கார்டிங் ஞாபகம் இருக்கணும். நான் வித்தகர் இல்ல அன்றைக்கு ஒரு வர்த்தகருக்கு ஒரு விளக்கம் வந்தது என்ன வேலை செய்யறேன். நக்கி ஸ்டாம்ப் போட்டு ஒரு அதை இவங்க நக்க அடிச்சு விட்டாரு மயிரடா. நாக்குல நக்கினபடியே தான் நக்கல் அடிச்சான். அப்படி இல்ல அது விளக்கமா சொல்லணும் நீங்க சொல்லுங்க. அடே எனக்கு ஒரு ஸ்டாம்பை நக்கி வைக்கிற பூனா சூனா மானா மானா மவனே நான் இது வீட்டை வேண்டி விட்டுனேன் தெரியுமாடா. இந்த தலைமையில பற்றி என்ன தெரியுமா? காண விடுங்க இல்ல நான் ஒரு ஸ்டாம்ப் எல்லாம் நான் 2001ஆம் ஆண்டு தொடங்கிக்கு செல்ஃப் அடிஷன் தான் வரும். அதாவது நாக்கில் ஒட்டுற முத்திரை எல்லாம் கிடையாது, பிரிச்சு ஒட்டுறதுதான் சரியா ஸ்டிக்கர் தான். அப்ப இப்போ ஒரு முத்திரை எவ்வளோன்னு கேட்டவர். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 170. ஒரு 7 வருஷத்துக்கு முத்திரை வைக்கிற உனக்கு எவ்வளோ வேண்டா எனக்கு எவ்வளோ இருக்கும். அப்போ நான் சொன்னேன் முத்திரை வைக்கிற இல்லைன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பேங்க் மாதிரி. பேங்கு உங்களெல்லாம் போட்டு பேங்குக்கு போகிறோம்டா. அக்கா சொன்னது நோ பேங்க் எல்லாம் போட்டுட்டு தான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வராங்க.
என்ன பரவாயில்ல இரவு வரி ஏறிட்டு நல்ல உலகத்தில் உள்ள எந்த தூசணமுமோ எனக்கு தெரியாத தூசணம் எல்லாம் தெரியும். உனக்கு இவ்வளவுண்டா எனக்கு எவ்வளவு இருக்குமாடா என் தலையை சிலிப்பி விட்டு போய்ப்பேன், மொட்டை அடிப்பேன். அதுக்கும் எனக்கு என்ன இந்த காசுக்கும் இந்த காசுக்கும் என்ன சம்பந்தம் தெரியும்? எனக்கு ஒரு வீடு வேண்டி வித்துறா எனக்கு தெரியுமாடா உனக்கு. ஆனா நீ வீடு வேண்டி விற்கிறேன்டா நீ கூலி, ஆனா நான் முதலாளி. ஏன் அப்ப எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஏன்னா எனக்கு பெர்மனண்டா இருக்கும். உனக்கு வீடு விற்கிறதுக்கு இல்லாட்டி நீ சேர்த்த விடுதான் உனக்கு. ஆனா ஆட்டியம் காசுல உழைக்கிறாள் நீ, நான் உழைச்சி சம்பாதிக்கிறாள் நான். நீ கமிஷன் எடுக்கிறாள் நீ, ஆனால் நான் வேலை செய்து உழைக்கிறாள் நான். அப்ப என்னண்டா வேலை செய்து 1000 பவுன் உழைக்கிறதுக்கும் யாருக்குன்னு கூட்டி கொடுத்து 2000 உழைக்கிறதுக்கும் எது வித்தியாசம்? எது நல்ல முன்னேற்றம்? நான் பார்ப்பேன் வேலை செய்து 1000 பவுன் உழைக்கிறது நல்ல முன்னேற்றம். சரியா? ஸோ அவர்கிட்ட பேர் சொல்லணும்னு சொல்லி சொன்னார். நாங்கள் முத்திரையே நாக்கால நோக்கி ஒட்டே இல்லை. மற்றது வாங்குறவன டைம் விற்கிறவன டைம் நக்கி கதைச்சு $1000 கமிஷன் எடுக்கல. நாங்கள் வேலை செய்து உழைக்கிறோம். ஓகே, உழைக்கணும் சார், அவ்வளோதான் எனக்கு. இல்ல இல்ல முதல்ல மயிரன் அந்த முத்திரை ஒட்டுறதுன்னா இலங்கையிலேயே இப்ப ஸ்டிக்கர்ல வந்துட்டேன்னா இலங்கையில ஸ்டிக்கர் கார்டுல இருக்கு. அதை விட பக்கத்துல ஒரு ஸ்பஞ்ச் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா வடிவா சொல்ல இல்லையா அந்த ரெக்கார்டிங்ல இருந்தது. அம்மாண்ட கடையில முன்னுக்கு நாக்க நீட்டி கொண்டு நிக்க வரவன் போறவன் எல்லாம் பண்பவனுக்கு முத்திரைய வாங்கி இழுத்து. சரி விடுங்க விடுங்க, அவ டீப்பா சொல்ல என்னொன்று சொன்னவன் அந்த வீடியோ அதை விட இன்னொன்று சொன்னவன் அது எனக்கு அனுப்பினது தெரியும் ஒரு ஆள் தான். ஆனா அந்த அதுல கண்டென்ட் என்னன்னா தனியா தூசணம், அதுல 2 தமிழ் வார்த்தை மாத்திரம் தான் எனக்கு கேட்டோம். ஒரு 5 வரியில 2 தமிழ் வார்த்தை. அவள் யாருன்னு தெரியாது. அதை தவிர மிச்சம் எல்லாம் பூனா சூனா பானா பூனா பையனா அவள் யார்கிட்டே தெரியாது. இவ்வளவு தான் இந்த கண்டென்ட். ஆனா அதுக்கு 4 வரி. ஆனா அதுல அவ்வளவும் 14 தூசணம். அது விழுந்தது ஜெகன் தான் சரியோ? உங்களை தானே விழுந்தது ஜெகன்? இல்ல எல்லாரும் விலகின மூல மாதிரி தமிழக தானே இப்ப போட்டு அடிக்கிறார். எல்லாருக்கும் அனுப்பப்பட்டது முழு பேருக்கும். ஆனா தமிழ் பாக்ஸ் கதைச்ச ரெக்கார்டிங் மட்டும் தான் ஒரு இடத்துல போட்டு காட்டப்பட்டது. அவர் கதைச்ச ஒண்ணும் போட்டு காட்டப்படல. தளத்துல போடலாம் அவ்வளவு எங்களுக்கு பக்கம் போட்டா ஐயோ நான் நிக்க மாட்டேன். என்னண்டா ஒரு மனுஷன் ஒரு தூசணம் காய்க்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. என்னண்டா ஒரு 4 வரி கதை கேட்கல ஒரு தூசணம் பெறலாம். ஆனா 4 வரி கதை கேட்க 4 வரியின் தூசணம் ஒரே ஒரு தமிழ் வார்த்தை தான் தவிர நீ என்றது தவிர மிச்சமுழுக்க தூசணம். ஆனா அவன் கோவிக்க வேண்டாம். அது மூல சோமில்ல இல்ல அதுக்காக வேண்டி இல்ல பரிகாரனோட கோவிக்க கூடாதோ? இங்க ஒரு பேர் சொல்லவும் இல்ல ஒரு சரி. நாங்க ஆற பத்தி ஒரு தடவை பத்தி கேட்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி கேட்கிறேன். நான் கனவு கண்டு நாங்க அதை பத்தி காய்ச்சோம். அதை பத்தி நாங்க கேட்கிறோம். ஆடு கனவு கொண்டு கனவு கண்டு நாங்க காய்க்கிறோம். அவ்வளவு நானும் ஒரு ஆளை பற்றி தான் கலைக்கிறோம். சொல்லுங்க. என்னன்னா கோவப்பட வேண்டாம். என்ன பிரச்சனை என்ன? நீங்க தொடர்ந்து கதை காட்டி யாராவது பூந்துருவாங்க. கொஞ்சம் குயிக்கா காய்ச்சி படம் கொஞ்சம் இல்ல கோவப்பட வேண்டாம் என்று சொல்றேன். அது ஏன் கோபம்? நாங்க இப்ப கோபம் நாங்க சிரிச்சு கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் ஒரு சின்ன அட்வைஸ் ஐயா, நீங்க வயசுக்கு போது நீங்க நான் ஒன்றா சொல்றேன் ரெண்டு கொஞ்சம் மூச்சு எடுக்கிறதுக்கு லைஞ்சால பூந்துருவாங்களே. இல்ல சொல்லித்தாரன் என்ன தெரியுமா சத்தியமா அப்போதையும் இப்போ ஐயா கதை பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் நீங்க யோசிச்சு கொண்டு அவன் பூந்துச்ச நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சொல்லவே இல்லையடா அப்பதான் நான் பார்த்தேன். இங்க ஐயாவை கதை கொடுங்க, வயசுக்கு முத்துல கதை கொடுக்க இவ்வளவு கெஞ்சி கேட்டா என்னடா நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க எங்கேயோ போயிட்டீங்களா சொல்லிட்டு கதை கொடுக்கிட்டுருவாங்க. சிரிக்கிற நேரம் இல்ல அது கோவிக்க கூடாது. இல்ல புளியாண்டி கோவிக்க மாட்டார். ஆனா புளியாண்டி கேட்கலான்னு கிடைக்கிற நேரம் எப்படா கதைங்க ஏன் பெரிய ஒரு எளிய சாமான் என்ன என்ன கையை பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சிருத்தியாடா கையை பிடிச்சிருத்தியாடா இங்க இவன் ஒரு கல்லூரி மங்கன் தொடர்ந்து கதைங்க சார் என்னோன்னு டேய் பக்கத்து ஊர் பிள்ளையா கையை பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சிருத்தியா டேய் பக்கத்து வீட்டு போய் கையை பிடிச்சிடா என்ன கையை பிடிச்சிருத்தியா பக்கத்து ஊர் பொம்பளையா கையை பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சிருத்தியா கடைசியா எல்லாரும் கையை பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சிருக்கா கத்திடுவான். நீங்க கொஞ்சம் கேப்பிட்டீங்கன்னா பூர்றாங்கண்ண
நாங்கள் என்ன சொல்றோம், வயசுக்கு மூத்தவர், ஒரு பெரிய படிப்பாளி, ஆங்கில அறிவுமிக்க ஒரு நல்ல மனிதர் இப்பொழுது கதைப்பாருன்னு வணக்கம் എന്നിട്ട് நீங்க போய் வாரதுக்கு இல்லைன்னா போத்துருவாங்க. நீங்க இருமி செருமி பாட வலிக்கிறதுக்கு இல்ல. முரளி என்ன சொல்ல வர? முரளி என்ன சொல்லுங்க, உங்களோட கருத்து இருக்கா? சிரிப்போம் இருக்கிறதுக்கு இங்க நடந்த கூட்டத்தை பற்றி தான் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. அதுல லைவ்ல போய் கொண்டிருந்தது, கீழே ஒருத்தன் வந்து கமெண்ட் போடுறான், இன்றைக்கு நிம்மதியா வீடு வாசல்கள் எல்லாம் திறந்து விட்டு போங்க, உள்ள நாட்டு கல்லர் கசுக்கு காடு அங்க நிக்கிறாங்க புகைப்படையில். என்ன அதுல கொஞ்சம் ஜனங்கள் நடந்து போகுது. ஒரு ஆள் யூடியூப்ல ஒரு ஆள் படம் எடுத்து இதை போடுமாறது யூடியூப்ல. அதுல பொம்பளை ஒன்று சொல்றான், இங்க படுத்த படுக்க எழுதி போடு என்ன முரளி என்ன இன்னொருத்தன் கீழே வந்து கமெண்ட் போடுறான், நான் விடிய 8 மணில இருந்து இங்க நிக்கிறேன், சிங்களத்துல போடுறான், நான் விடிய 8 மணில இருந்து நிக்கிறேன், 5000 ரூபா தராண்டாங்களா, 5000 காணல, சாப்பாட்டையும் காணல. அப்ப இதுல இருந்து தெரியுது காதுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா இவ்வளவு செஞ்சு பண்ண வேண்டாம் அவங்கள்ட்ட காசு கிடக்குது, இவ்வளவு காசை பதுக்கி வச்சிருக்காங்க. இவ்வளவு காலம் அடிக்காதுங்க. சென்னையால எத்தனை ஆயிரம் கிலோ தங்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க அடிச்ச காசு சும்மா கணக்கு நினைக்கிறீங்க. அதாவது 4-5 பினாமின் பேர்ல வச்சுக்கலாம். பெசில் ராஜபக்சேல இருக்கு, அதை விட பெசில் மனசி யாருக்கு இவன் மனசி, அதை விட அவன் கட்சியில இருந்த எத்தனையோ பேருக்கு எல்லாத்தையும் நீங்க இன்னொரு ஆளோட பேரை மறந்துட்டீங்க. அர்ச்சனா ராமநாதன் இல்ல, அர்ச்சனா ராமனா அதுல ஏதாவது பங்கெடுக்கிறதுக்கு தான் போய் அங்க பிச்சை எடுத்து வந்துக்குது. ஆனா அந்த நேரம் தெரியுது என்ன சொல்லுது, பகை குத்தி நட்பாம். அதாவது தகப்பன் கொலை செய்வது உண்மையா, தகப்பன் கண்ணை பிடிங்கிறது உண்மையானு சொல்லி போட்டு, ஆனா நாமல் வந்து மச்சாண்டு கரைக்கிறது வந்து இயற்கையா. சிங்களத்துல மச்சாண்டு கரைக்கிறது இயற்கை தான். ஆனா வேற ஒரு சிங்களோட போய் கதை மச்சாண்டு நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா நாமளோட போய் மச்சாண்டு கரைக்கிறேன்னா இன்னும் போல இருக்க விலங்கட்டவங்களுக்கு உண்டா? ஒன்றும் இல்லை. சக்கிலி நாய் தெரியாம சொல்லிட்டேன். அவ்வளவு கோவம் நரி நாய், நரி நாயன்னு சொல்லி பேசுறாங்க. ஓ நாய் அதான் இல்ல, நரி நாய் அதில் சொல்லுங்கன்னா அந்த சரி சரி, அது வந்து நான் அதே பாவி தெரியாம சொல்லிட்டீங்க, அதை விட்டுட்டு நீ வேற என்ன விஷயம் சொல்லி தப்பலாம். ஆனா நாமள வந்து மச்சாண்டு காய்ச்சாங்க. இங்க வரும், நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவரும் ஒரு பாராளுமன்ற, அவர் வந்து ஏன் உனக்கு பெயில் வருமா இல்லையான்னு பார்க்க வந்தவர். ஆனா அவர் கொடுக்கல, அதெல்லாம் புது கதையல். ஆனா என்ன இருந்தாலும் கோர்ஸுக்கு வந்தான் பாரு, இங்கதான் நிக்கிறாங்க. நானண்டா அந்த பிணை கிடைச்சதோ எனக்கு எந்த ஓன் பிணை விட்டாது ஓடுல மற்றும்படி உள்ளுக்க போகணும் அப்படின்னா நான் உள்ளுக்க போவனே தவிர இவன் பிணையில கடக்க மட்டும் பதில் வரும். அவன் புண்ணை எடுக்க வரையில என்ன, இது ஒரு பெரிய ஒரு டிராமா. என்னன்னா இவனுக்கு புண்ணை கிடைக்கும் தெரியுமா, இந்த டிராஃபிக்கை வந்து இவன் உள்ளுக்கு போக இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவனை கொண்டு போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றன்றது ஒரு ப்ரொசீஜர் தெரியும், அது வந்து ஒரு நடைமுறை. ஆனா எனக்கு தெரியும் படிவ கடைசி வரைக்கும் அவன் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறேன். கொஞ்சம் 7 நாளைக்கு அனுப்புறதுக்கெல்லாம் ஒரு பார்லிமெண்டேரியனை 7 நாளைக்கு அனுப்புறதுக்கோ இல்லாட்டி பிற்போட்டப்பட்ட ஒரு தண்டனை தான் கிடைக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து அடிச்சு நொறுக்க இல்லை, ஆனா வேர்பல் அபியூஸ் சொன்னா வாய் மூலமா நீ தாக்கினது, அவ்வளவுதானே. வாய் மூலமாக ஒரு கொலை மிரட்டல், அதே நேரம் ஒரு போலீஸ் உத்தியோகரை கடமையில் வேலை செய்யும் பொழுது அவரை கடமையை செய்ய தவற வைக்கிறது, அவ்வளவுதானே. அதுக்கெல்லாம் கொலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு 14 நாள். அப்போ 14 நாள் இந்த நாய்க்கு ஃப்ரீயா சாப்பாடு போடக்கூடாது கணிஜாச்சுக்கு வெளியில விட்டது. அந்த நாமல் வந்ததுன்றது என்னண்டா, அங்கதானே இந்த பியூட்டி என்னன்னா, அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நாமல் தான் காட்ட வலிக்கிட்டது, நானும் வெறும் ஃப்ரெண்ட். ஏன் தெரியுமா, இப்ப நாமலாக்கள் வந்து எலெக்ஷன்ல நின்றா நீங்க யாழ்ப்பாணத்தால் வேற சொன்ன தெரியுமே, டீல் போட்டு தெரியுமா, யார்கிட்ட அனுரகுமார்கிட்ட என்னோட 1,93,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு, என்னோட வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஓட்டும் நான் யாழ்ப்பாணத்துல வாங்கி தருவேன். அதே இவன் நம்பிட்டான் மோடியன், யாரு நாமல். அப்ப இவன் பாருங்க, நான் அதுல போனா அடே அர்ஜுனோட ஃப்ரெண்டா நாமல், அப்ப நாங்க நாமலுக்கு ஓட் போடலாம்னு தமிழாக்கள் நம்புவோம். இதான கதை விளங்கிட்டான் உங்களுக்கு. அவன் வந்து 2 சுய நோக்கத்துக்கா, அவன் படம் பார்க்க வரையில. நாமல் வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க அர்ஜுனா நாமலோட ஃப்ரெண்ட். நோ நோ நோ, நாமல் அர்ஜுனோட ஃப்ரெண்டு காட்ட வந்தது என்னடா, அர்ஜுனா தமிழ் மக்களோட பெரிய வீரவங்க, அவருக்கு நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னா
யாழ் மாவட்டத்துல இவருக்கு வாக்கு கிடைக்கும்னு நான் சொல்றது சரி. யாராவது கட்டிக்காரனா சொல்லுங்க. இல்ல அதான் உண்மை அதாவது அவன் பிடித்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா இவன் நச்சன்றிருக்கான், இவன் பெரிய ஒரு புளியங்க பண்ண நச்சன்றிருக்கான். இவன் தெரியும் யார எங்களை பைத்தியத்தை நச்சன்றிருக்கிறார். இவங்கள் என்னமா இவங்கள் ஆனா இவருக்கு தெரியும் இது ஒரு சின்ன ஒரு கட்டு இல்ல. இதோட சேர்ந்த சொரியாயிரம் தெரியாது. இது ஒரு முருங்கை மரத்துல ஏறி நிக்கின்றது இவருக்கு தெரியாம போச்சு. தெரியும். ஆனா எனக்கு பிடிச்ச வசனம் அனுரகுமார திசநாயகன் செக்ரட்டரி ஒருத்தரோட ஒரு கதைப்பார். 93,000 followers இருக்கு எனக்கு. அச்சனடா முழு ஓட்டு அதுவும் நான் ஏதோ ஒரு பார்த்தேன். அந்த சிங்களத்தை தமிழ்ல கூட மாத்தி சபை தேர்தலுக்காகவே அந்த முதல் தேர்தல் அப்ப சொல்ல தம்பி மல்லி இங்க எங்களுக்கு இந்த விளையாட்டு இந்த டீல் ஒண்ணுமே வேண்டாம் சரியா. மாறுங்க சரியா. சரியா. உங்களுக்கு இந்த மருந்து சரியா எடுக்கிறீங்களா? உங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் சொன்னாங்க தெரியுமா? மென்டல் ப்ராப்ளம் சொன்னா மருந்து எடுக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த அதை விட நீங்க உங்களோட மனைவியை விட்டுட்டு போனதை ஒன்று நீங்க ஃபேஸ்புக்லயோ இப்பெல்லாம் போட்டீங்களா? இதெல்லாம் அப்படி செய்யலாமா தம்பி? உங்களுக்கு கொஞ்சம் அறிவில்லையாண்ட? அது என்ன பர்சனல் பிரச்சனை. நான் உங்கள்ட்ட கேட்டேன் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குண்டு. அதெல்லாம் இல்லை தம்பி, கொஞ்சம் கவனமா இருங்கோ. இல்லை நான் சிங்கள நீ வந்து சிங்களம் எனக்கு தெரியும், நான் தமிழ்ல உனக்கு தெரியும் தம்பி. இங்க டீல் ஒன்றும் கிடையாது. உனக்கு விருப்பம்டா வந்து அனுரோட வேலை செய்யும். நானே இங்க சம்பளம் இல்லாதான் வேலை செய்யும் சரியா. சம்பளம் இல்லாத வேலையை போவா நினைக்கிறீங்களோ? கொஞ்சம் பாருங்க, அவ சொன்னது நாங்களே இங்கே சம்பளம் இல்லாதான் வேலை செய்கிறோம் தம்பி. எங்களோட கட்சியை உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எங்களோட சேரலாம், ஆனால் உங்களோட ஓட்டு ஒன்றுமே எங்களுக்கு வேணும் சரியா. நோகா மாறுறீங்களா? ஓகே அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி நீ சப்போர்ட் தருவேன்னா ஒரு ஆணி முருகன் கிளம்புறியா? இதுதான் அர்ஜுனாவுக்கு கிடைச்ச முதலாவது பரிசு. நான் பார்த்து சிரிச்சு ரசிச்சு அதுக்கப்புறம் அந்த 27,000 போட்டு என்னென்னு கிடைச்சா எனக்கு இப்போ கவலை இல்ல. அது உண்மையிலே சாவச்சேரி மக்கள் எல்லாம் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணதும் மற்றது புலம்பெயர் மக்களும் என்னடா ஓகே நல்லா வந்துட்டான், சிங்களனுக்கு எதிராக நிற்கிறான், ஓகே எங்களை தமிழாக்களுக்கு விடியில தந்துருவான்னு சொல்லி எல்லா புலம்பெயர் மக்களும் சரி சாவச்சேரி மக்களும் சரி தமிழ் மக்கள் இலங்கையில் இருக்கிற நம்பி போட்ட சனங்களையும் சரி எல்லாரும் நம்பி போட்டாலும் கூட நான் உண்மையை நினைச்சேன் தெரியுமா? இந்த வீடியோல போட்டிருக்கேன் இவனுக்கு 50,000 போட் கிடைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னு நினைச்சேன்டா எனக்கு சொன்னான் இவன் கெட்டவன், ஆனா 50,000 பேர் ஓட் போடுவீங்க. ஆனா 1,00,000 பேர்ல 27,000 பேர் போட்டது எனக்கு கொஞ்சம் கவலை. என்ன மிச்ச ஓட்டல என்னத்துக்கு போட்டீங்க? அரைவாசி வெச்சு வேட்டா போச்சு. ஓட்டு போட கூட தெரியாம தான் நாங்கள் யாக்கள் இருக்கணும். இவனுக்கே ஓட் போட தெரியாது. 17 வருஷம் ஓட் போடாம இருந்தேன்னு சொன்னான். இவனுக்கு 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் 18 வருஷம் ஓட் போடலன்னு சொன்னான். அது ஒரு பெரிய தகுதி. ஆனா இவர் ஆறு இவருக்கு அந்த ஐடியா கொடுத்தது இப்படி போய் விளையாண்டு அது கொடுத்தது இந்த இவங்க தான். யாரு நன்னி மைந்தன். நான் என்ன சொல்றேன்டா ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வந்துட்டு இவன் ஓடினது யாருட்டேன்னா முதலாவது அவன் டக்ளஸ் சொல்லிச்சு ஓகே தம்பி உனக்கு உயிராவதுண்டா வந்து இந்த வீட்டு அந்த தண்ணி கலைக்கிறார் முரளியனா இருக்க மியூட் பண்ணுங்க. முரளியனா மியூட் பண்ணுங்க. முதலாவது ஓடினது டக்ளஸ். எனக்கு இந்த அவர் யாழ் மாநிலத்தில் ஒரு அமைச்சர் ஐம்பது இருக்கிறார். இவருக்கு தமிழால் இவருக்கு தெரியும். இப்போ போய் ஓடி போய் கேட்டது எனக்கு எம்எஸ் பதவியை திருப்பி பண்ணிட்டாங்க. அப்போ டக்ளஸ் சொன்னது ஓகே தம்பி ஒன்றுக்கு யோசிக்காத நீ என்ன பிள்ளை மாதிரி செய்து விட்டுது. ஆனால் அவருக்கு தெரியாது டக்ளஸ் நிறைய வேலை செய்ய போகுதுண்டு. அப்போ இவர் சொன்னது ஓகே என்ன எம்எஸ் பதவியில் தூக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன இருந்தேன் தம்பி வீராபத்தினா இந்த வீட்டை வந்து நில்லு. பேட்டியில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் முதல்ல நான் போகிறோன்னு டக்ளஸ் சொன்னது நீ என் வீட்டை வந்து நில், என்னோட வந்து நில், உனக்கு ஒரு பாதுகாப்பு தான். ஓகே அதுக்கு பிறகு ஒரு உடனே தேவை இல்லாமல் அந்த கேஸ் போட்டாங்க. சரியா. கேஸுக்கு வந்து டக்ளஸ் தான் அரேஞ்ச் பண்ணி விட்டது. ஒரு கிறிஸ்டியன் லோயர் ஒருத்தர் பேர் எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை. அவர் கிறிஸ்டியன் லோயர். சரியா. அவனை அரேஞ்ச் பண்ணி விட்டதும் டக்ளஸ். ஒரு வித்தியாசமான ஒரு பேர், ஒரு விதமான ஒரு பேர், கொலோனியஸ் அப்படியான ஒரு பேர். அப்ப அவங்க எல்லாம் போனது. ஆனா என்னென்ன இவற்றுக்கு சாட்சியங்கள் காணாது என்ற காரணத்தால இவற்ற கேஸ் வெளில அதை நினைவு வேற கொஞ்சம் வெயில முதல் விட்டுட்டாங்க யாழ்ப்பாணம். அதுக்கு பிறகு இவருக்கு கோவம் வந்துட்டு டக்ளஸ்ல என்ன ஏமாதி போட்டாங்க. இவன் லோயர் எல்லாம் பண்ண இவர் தனி தாங்களே லோயர் எடுப்போம். இவர் லோயர் எடுத்தது அதுலேயும் சிங்கள விஷயம் எடுத்தது. அதுக்குள்ள ஒரு கூதாரி தான் இந்த குரங்கிச்சி என்ன பேர் குரங்கிச்சியில் அந்த கழுதப்புலி கழுதப்புலியில் என்ன கோவர் கழுதை மன்னார் கழுதை அதுக்கெல்லாம் மாட்டுப்பட்டது. அந்த கழுதையை கண்டுட்டு அந்த கழுதை சொல்லியிருக்கு ஓகே ஓகே நாங்கள் எல்லாம் செய்ய மாட்டோம். அது சுமந்திரன் ஒரு அடிவரடி. இப்போ என்ன ஆச்சுண்டா எல்லாம் வந்துட்டு இப்போ வேலை போக போதுன்னு தெரியும். ஒன்றும் செய்யலாம். அவனி கேட்க
கிளர்ந்தெழுவோம் என்று கத்தி விட்டான் 4 கதையை. அப்படி உலகத்துல உள்ள எல்லா அநீதியும் அழிப்பன், எல்லா என்ன செய்யறது சொல்றது, என்ன சாமான அந்த ஏமாத்துறது என்ன சொல்றது, அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த முதலாவது சாவச்சேரியில என்ன நடக்குது, அநீதி நடக்குது, சுத்துமாத்து நடக்குது, அதை விட அந்த பொய் பிரட்டெல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் காக்க வந்த தெய்வம் நான் தான். 2 கத்தி குளறிங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வலிக்குது. சரியா, நீதிக்காக தாண்டி என்ன உண்டு, அநீதிக்காக எதிரானவன், அநீதிக்கு எதிரான, மனைவிக்கு எதிரானதா, இல்ல அநீதிக்கு எதிரான, அநீதிக்கு, ஐயோ வேற எல்லாம் கம்பி கட்டுற கதை எல்லாம் காய்ச்சாடு, அநீதிக்கு எதிரான, எனக்கு மனைவிக்கு எதிரான. அப்ப சனம் எல்லாம் சேர்ந்து நிக்குது, இவரை வந்து அரெஸ்ட் பண்ண வந்தது போலீஸ். சரியா, அப்ப சனம் எல்லாம் போராட்டம் செய்யுது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு, டாக்டர் வாழ்க டாக்டர் வாழ்கன்ற. இவன் அங்க நிக்கல, அதுக்கு ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா, அந்த இந்தியாவுக்கு அம்புட்டியோ உன்ன கொண்டே வச்சிருவாங்க. பின்பக்கத்தால ஓடிட்டான். எஸ், இந்த கதையை நீங்க நாளைக்கு எந்த யூடியூப்லயும் போடுங்க. அப்ப அதுக்கு பிறகு இவனுக்கு இப்ப எம்எஸ் பதவியும் போச்சு. அதை விட இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது. அந்த நேரம் புலம்பெயர் தமிழ் மக்கள்ல தர்ஷினி ஸ்ரீதரன் எல்லாம், தம்பி இன்னும் போல ஒரு ஆண் மகனை நாங்கள் பார்த்தது இல்லை, இப்படி ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கிற, பார்த்தா மகேஷ் பாபு மாதிரி இருக்கிற, ஒரு பக்கம் பார்த்தா யாரு உடன் என்ன படம் காதல் தேசம் ஹீரோ மாதிரி இருக்கிற, அவன் இப்ப கக்கூஸ் கழிட்டு இருக்கான். என்ன பேர் அவனுக்கு, அப்பாஸ் மாதிரி இருக்கிற. கிளப்பு தம்பி கிளப்புன்னொன்னே இவன் தன்னை பாதுகாக்கத்தான் இந்த அரசியலுக்கு பூண்டது. சரியா, இவன் மக்களுக்கு உதவி செய்ய வரல, தன்னை பாதுகாக்கத்தான் இந்த அரசியலுக்கு போகணும். அதுக்கு விட்டோமா நாங்க, வீரவங்கை கேப்டன் மேஜர் லெப்டினன்ட் கர்னல் வரையும் கொண்டே விட்டு இவன் விட்டான் பெருசா. அந்த அப்பா போலீஸ், அண்ணா போலீஸ் எல்லாரும் வீரவங்கைகள் வந்து அடிச்சு விட்டான். கடைசியாக சொல்லி விட்டானே அங்க சிங்கள ஓடித்துல போய், எங்களுக்கு வந்து அம்மா வந்து சாராயம் ஊற்றி தருவா, அண்ணாக்கு பியர்ல ஒரு கிளாஸ்ல பியரை கொடுத்து கொடுப்பா, பொரியல் வச்சு செய்வா. இந்தியால ஒரு வசனமா சொல்லுவான். அப்படின்னா எனக்கு வந்து என் அப்பா வந்து ஒரு சாதாரணமா காசுக்கு வசதி இல்லாம, சிங்களத்துல இதுதான் சிங்கள போட்டியில காசுக்கு வசதி இல்லை, முதல் தமிழ்ல சொல்லிட்டானுன்னா மொட்டை மாடியில் ஒரு பிள்ளைக்கு சொல்லுவான், என் அப்பா வந்து நடேசனுக்கு அடுத்ததா இருந்தது. சரிங்களா, அதோட பெரிய கேஸ் எல்லாம் பிடிச்சது பெரிய ஆள். இந்த சிங்கள ஊடகத்துல சொல்லுவான், இங்கே இப்படி பொய் கதையை ஏற்றி கொண்டிருக்காங்களா, அப்படிலாம் கிடையாது. என் அப்பா சும்மா மொழிபெயர்ப்பாளராக தான் போனது. தெரியும், ஜெர்மனியில 5 ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருந்தது. அந்த ஹோட்டலை பார்த்துன்னு சொல்லி போட்டான். அந்த ஹோட்டல் திறந்த 20 வருஷம் இல்லை. இந்த நான் சொல்றது 35 வருஷம் கதை. அங்க போய் இந்த இடத்துல இந்த அப்பா இருக்கு கண்ணீர் விட்டவன் நாய். அந்த ஹோட்டல் காட்டினதோ இல்ல காட்டையில அதுல சொன்னார், எந்த அப்பா நான் பிறந்த மண் ஜெர்மனியில பிறந்தவன் சொல்லி விட்டான் பாரு, புதுசா வந்து மண்ணுக்கு வந்துட்டேன். விட என்னடா போய் சொல்லுவேன். நான் இப்ப கொஞ்சம் வெயிட் பண்றேன். இவ்வளவு நேரம் காய்ச்சல் ஏதாவது பிள்ளை இருந்தாலும் இல்லாட்டி கேள்வி இல்ல இல்ல நீங்க சொல்ற கதையாவெல்லாம் தெரியும் மயிரண்டு, நான் அதான் கேட்டு இருக்கேன். சரி, நீங்க சொல்ற தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப வந்து இப்படி இந்த ஆட்டுக்கதை கதைக்கிற கதையை வரைக்கும் கொண்டு விடுங்க, நீங்க பிடிச்சு விடுங்க. இவ்வளவு நீ சொல்றேன், அப்ப உனக்கு விளங்கு இல்லையா? அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது உங்க ஒருத்தருக்கும் விளங்கு. ஓசிடி இருக்குன்னு நான் தான் கண்டுபிடிச்சேன். இவர் டாய்லெட்ல ஜெர்மனியில டாய்லெட்டுக்கு ட்ரெயின்ல போய் எனக்கு ஓசிடி இருக்குன்னு தண்டை வாயில சொன்னவர். ஓசிடி என்னன்னு நான் சொல்ல, அங்க லண்டன்ல இருந்து ஒரு மயிரனுக்கு ஓசிடி என்ன தெரியாதுன்னு சொல்லி எனக்கு கோடி விட்டவர். கூகுள் பண்ணி பார்க்க சொல்லுங்க, ஓசிடி என்றா என்னென்னலாம் பொறாம வந்து நான் சொன்னேன். இல்ல, அவன் டாக்டர் என்றோன்னா நீங்கள் எல்லாரும் அவனை புறக்கணிச்சீங்க. அவனுக்கு பயப்போலா பிரச்சனை இருக்கு, பைப்போலரும் இருக்கு, ஓசிடியும் இருக்கு. எஸ், பைப்போலர் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நாக்களுக்கு. ஓசிடி என்றா என்னன்னு தெரியாது கழிச்சது. ஓசிடி என்றா பொறாம என்ன மயிரம் சொன்னேன்னு சொன்னது. நான் வடிவா சொன்னேன், ஓசிடி என்றா ஒரு விதமான ஒவ்வாமையான ஒரு விதம். அப்படின்னா எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, எல்லாத்துலேயும் ஒரு விதமா கிளீனா இருக்கணும், எல்லாத்துலேயும் நொட்டை பிடிக்கிறது. சரியா, ஒரு 10 தினம் சோப் போட்டு கை கழுவாங்க, சோப் தேயும் வரையும் கழுவுவாங்க. ஷாம்புவை போட்டிங்கன்னா ஒரு 10 ஷாம்பு ஒரு நாளில் முடிப்பாங்க. அதே நேரம் ஒரு ஆக்களை சாடி ஒரு சின்ன ஒரு புள்ள விட்டா, இப்போ எனக்கு ஓசிடி இருக்குன்னு சொல்லுவோமே, புள்ள விட்டா பக்கன்னு கோவப்படுவாங்க, அதை வச்சு செய்வாங்க. இதை சொல்றது அந்த ஓசிடின்ற சிம்டம்ஸ். அதாவது அதை வந்து ஒரு பேனே அதில் வச்சுட்டீங்கன்னா மேசையில் நீங்கள் வச்சுட்டு போயிட்டு வரைக்கும் அந்த மேசையில் அந்த பேனையை தப்பித்தவர் வேறு எங்கேயும் வச்சா போகும். அதுக்கு பேர் ஓசிடி. அதாவது அவன் ஒப்சசிவாக இருப்பினா எப்பவும் சார் தெரியும், அது ஒரு சிம்டம். அது வந்து சில பேருக்கு ஹையாக இருக்கும், சில பேருக்கு லோவாக இருக்கும். சில பேர் ஓகே சரி பரவாயில்ல, அங்கேருந்து பேனை எங்கேயாவது இருக்கேன்னு வச்சுருவாங்க. ஆனால் இது இந்த பேனை அங்கேருந்து மாறின்னு கண்டுபிடிச்சா அவனுக்கு பேர் ஓசிடி.
அதே நேரம் இப்போ டாய்லெட் சீட் வந்து கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருந்தா இப்போ நான் கூப்பிட்டு அம்பிவின் கேரக்டர் தான் ஓசிடி. எப்படி தெரியுமா? அம்பி என்ன கண்டக்டரை கூப்பிட்டு என்ன எப்படி டாய்லெட் இப்படியா வச்சிருப்பேன், கொஞ்சம் க்ளீன் பண்ணக்கூடாதான்னு கேட்குறது. அதான் அம்பின் கேரக்டர் தான் ஓசிடி. மற்ற தெரியுமா பைப்போலார் என்ன தெரியுமா? இந்த மூணும் கலந்தது அம்பி, ரெமோ அண்ட் தென் அன்னியன். இதுக்கு பேர் பைப்போலார். எப்போ எப்படி இருப்பான்னு தெரியாது. அவனுக்கு மூளை ஒரு நேரம் ஹையா இருக்கும், ஒரு நேரம் லோவா இருக்கும். அதுவும் தண்ணி அடித்தா ஒரு விதமாக இருப்பான், விடிய காலம் ஒரு விதமாக இருக்கும். விடிய காலம் பார்த்தா அம்பி மாதிரி இருப்பான். பிறகு யார் தங்கத்தை கண்டா லவ்லி இந்த அடியே பீய போடண்டுவான், என்ன கியரை பீல உரி எரிபடி என்று எங்கேயாவது ஒரு ஆம்பளை ஒரு மனைவியோடையோ ஒரு நண்பியோடையோ ஒரு ஃபேஸ்புக்கில் எப்படி கழிப்பானா? இல்லை. அதுக்கு பேர் பைப்போலார். எந்த அவருக்கு தெரியாது நான் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு. தப்பித்தவர் 2 பீர் அடிச்சுட்டார பின்னுக்கு பிளேட் அளவுக்கு மண்டை அடிப்பான், உடைப்பான். அது அந்நியன். எல்லாத்துலையும் நான் செய்யல அம்பி. இந்த அம்பியும் அந்நியனை சேர்ந்தது தான் அவன். அதுக்கு பேர் பைப்போலார். மல்டிபிள் பர்சனல் டிசார்டர்னு சொல்லலாம். ஆனால் பைப்போலார்ன்றது என்ன அர்த்தம்னா, போலார்ன்னு சொன்னால் நார்த் போல் சவுத் போல் 2 போலுக்கும் மாறி மாறி இருப்பாங்கடா. மேலேயும் கூட இருப்பாங்க, கீழேயும் கூட இருப்பாங்க. இடையில அமுட்டக்கூடாது யாரும். மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அவருக்கு தான் தெரிய முடியல, எங்களுக்கும் தெரியும். நான் இன்டர்பிரட்டராக எத்தனை பேருக்கு போயிருப்பேன் ஒரு மெடிக்கலுக்கு. பைப்போலார்ன்றது ஒரு மென்டலி ஸ்டேபிள் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ். எப்போ எப்படி கதைப்பான்னு தெரியாது. அதாவது ஒரு ஃப்ரான்ஸில் சுவிஸில் ஒரு கதை கேட்க சொல்கிறான். அவர் ஒரு ஆள் தொழில் செய்கிறாராம், பெண்களுக்கு தொழில் கொடுக்குறாராம், வேலை கொடுக்குறாராம். வேலை கொடுக்குறா என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்பார். இப்படி ஒருத்தன் கதைப்பாங்க. வேலை கொடுக்கணும் உங்களுக்கு என்ன தெரியும் தானே, ஏன்னா எங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை ஒருத்தன் பப்ளிக்கில் ஒரு மக்கள் இருக்கிற இடத்துல எப்படி காய்ப்பாங்க, இப்படி காய்ச்சாங்க. ஆனால் ஏண்டா இதுக்கு பேர் பைப்போலார். பைப்போலார் வந்து என்ன செய்யணும்டா, ஒரு நேரம் ஹையாக இருந்தால் ஆனால் கட்டிக்காரருக்கு சில நேரம் மூளை கிளங்குறது. இவன் கட்டிக்காரன்றதில் நான் ஒரு விதமும் குறைய மாட்டேன், கற்றுக்கொடுவேன். ஆனால் அவனுக்காண்டி ஹிந்து காலேஜ் ரிப்போர்ட்டை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டான். 8 பாடத்துக்கு டி எடுத்தேன், ரைட். அதில் என்னென்னு போட்டால் ஆர்ட்டுக்கு நான் டி எடுத்துறேன், ரைட். நானும் சொல்ல மியூசிக்கு டி எடுத்துறேன். அப்போ எனக்கும் அந்த பைப்போலார் இருக்குன்னு வச்சுருவேன். ஆனால் இவன் வந்து ஒரு பேஷண்ட், டாக்டர் கிடையாது, சரியா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கும். ஆனால் சில நேரம் சில பேருக்கு அளவாக இருக்கும். வருத்தம் கூட ஒரு அளவு இருக்கும். ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் கூட ஒரு அளவு இருக்கும். சுகர் இருந்தால் ஒரு லெவல் இருக்கும். ஆனால் இந்த வருத்தத்துக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது. பைப்போலார் வந்து ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் இதாக இருக்கும். அதை விட ஓசிடி வந்து எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவனுக்கு இருக்கிற ஓசிடி தான் இவன்ட பிரச்சனை. அதாவது இவன் ஒன்றும் இல்லை, இவன் கோர்ட்டில் நீங்கள் ஒன்றும் செய்யதில்லை. கோர்ட்டில் சும்மா தண்ணி ஊற்றி பாருங்க. அன்றைக்கு நீங்கள் செச்சிங்க என்னென்று நீ தண்ணி ஊற்றி கொள்ள ஒரு இதான் விஷயம். இவ்வளோ 2 விஞ்ஞான உலகம் சொல்லிட்டேன், டாக்டர் புளிய நீங்கள் கேட்டதுடைய உலகம் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல என்ன இன்னொரு உதாரணம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல படம் இல்லாத நண்பன் படத்துல நண்பன் சாரி இந்த மாதிரி இந்த மணிக்கூட என்ன வில்லைன்னு சொல்ல போறேன். நீ கல்யாணம் கட்ட போறது இந்த நான் ஷர்ட்ல 1500 ஜாக்கெட்ல தண்ணி ஊத்தி போட்டு விட்டான். அவ்வளவு நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல நான் படிச்சிருப்பாரு. அதுதான் அதுக்கு பேர் தான் ஓசிடி. ஐயோ ஐயோ சப்பாத்துல தண்ணியை ஊத்துக்கிறோம். டேய் 1000 ஊத்தி விட்டியே நான் ஏன் அது ஓசிடி, அதுக்கு பேர் ஓசிடி. ஆனா பாருங்க ஒரு விஷயம் சொல்லி தரட்டா. அதுல ஒரு பெரிய கடித்தன பாருங்க. இந்த சங்கர் தான் 2 படம் எடுத்தது. அந்நியன் எடுத்தது மாதிரி தான், நண்பன் எடுத்தது மாதிரி தான், சரியா? நண்பன்ல பாருங்க ஓசிடியை பற்றி சொல்லித்தாரார். அந்நியன்ல என்ன சொல்லித்தாரார்? பைப்போலாரை பற்றி சொல்லித்தாரார். உங்களுக்கு விளங்குதான்? 3 விதமா ஒரு மனுஷன் மாறலாம்டா, அதுக்கு பேர் பைப்போலார். ஓசிடி என்றா அந்த ஒரே போக்கஸ்ல அந்த அந்த அரியணம் பிடிச்சு நிக்கிறவங்கன்றத காட்டினதும் 2 சங்கர். உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு இப்ப விளங்குதா? உங்களுக்கு நான் சொன்னது போல விளக்கம் சரியா இருக்கா? 2 படம் எடுத்த சங்கர், சரிமா? ஒவ்வொரு சீன்லையும் காட்டிட்டார் எப்படி ஒரு பைப்போலரண்டா இப்படி இருப்பான். அதான் அந்த அந்நியன்றது. மல்டிபிள் பர்சனல் டிசார்டர், ரைட்? பர்சனாலிட்டி டிசார்டர். அண்ட் தென் சிம்பிளா நண்பன்ல ஒரு சீன்ல ஓசிடி என்னன்னு காட்டிட்டார். இவன்கிட்ட நீங்க சப்பாத்துல ஊத்தி விட்டீங்க. அவன் சொன்னா பாருங்க, இந்த சப்பாத்து இங்க அமெரிக்கன் டாலருக்கு $300, $299, இது ஸ்பெஷல் எடிஷன். விளங்கினதா உங்களுக்கு? நான் சொன்னது பிள்ளை இல்ல, காலுக்குள்ள கேமரா வச்சுட்டு இதுதான் உண்மை. அப்ப இவனை விளங்குறதுக்கு ஒரு கட்டித்தனம் வேணும். இதுக்கு மேல நான் ஒண்ணும் கதைக்கல. நான் செய்தது சொன்னது பிள்ளைன்னா மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் சொன்னது விளங்கினா ஒத்துக்கொள்ளுங்க. இதுதான் காருக்கு இந்த தனியை ஓடித்திருக்கிறான். தனியோ? ஓ தனியா தான் இருக்கிறான் பக்கத்துல. தங்கம் இல்லாட்டி என்ன செய்யறது? தனியா தானே ஓடணும். இப்ப போலீஸ் பாதுகாப்பு எடுத்துட்டார் போல இருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மனுஷனை உங்களுக்கு விளங்க இல்லையா? ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்க மாட்டேன்.
இவர் என்னண்டா தங்கம் ஓடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா தங்கம் வேற விட்டு லீவ் ஆயிட்டா இவர் எப்படியும் போலீஸ் பாதுகாப்புக்கு பேர் கட்டாயம் மற்ற செக்யூரிட்டிக்கு பேர் டிரைவருக்கு பேர் சில வேலை வர்றாரோ தெரியல தமிழ் சொன்னா அந்த டிரைவருக்கு செட் பண்ணி தரேன்னா இந்த மாதிரி செட் பண்ணி தரையிலுமோன்னு சொன்னா என்னதுக்கு தில்லாலங்கடி ஆமா அப்படி இல்ல ஜெகனா உங்களுக்கு இந்த புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அந்த அந்த இன்னொரு அந்நேரால் அந்த மௌனியால் ரெண்டு காய்க்குன்னு சொன்னவர் அவர் இருக்கா எனக்கு எடுக்க சொல்லுங்க. எனக்கு இப்ப யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கே கிட்டத்தட்ட 5 லட்சமோ 50 லட்சமோ 40 லட்சம் பேரும் போல இருக்கு. ஆனா எனக்கு கிட்டத்தட்ட காணும். ஆனா உங்களால 50 லட்சம் இல்ல காசு வேணும். ஜெகன் செஞ்சு பிடிச்ச எப்படி தெரியுமா ஒரு வீடியோ அவர் என்ன போட்டோ வரண்டா அந்த ஜெகனா அந்த என்ன அந்த தமிழ் புதுசு என்ன ஜெகன் இவன் முகத்தை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சேன் இவன் கள்ளனண்டு. அதால நான் வந்து பெருசா கதைக்கிறேன் உன் கோல் அடிச்சாலும் ஆன்சர் பண்றேன் இல்ல விட்டுட்டு இருந்தேன் நான். என்னண்டா சரி என்ன செய்யட்டும்ட்டு மற்றபடி அந்த இன்னொருத்தன் சொல்லி ஜெயில தொடங்க என்ன பேர் அவனுக்கு நம்மளோட அண்ணன் தான் சாரி ஓகே இந்த எங்கட காதல் பறவைகள் திலீப் சாரி திலீப் அண்ணா வந்து இந்த எங்கேயோ பவுனியிலங்க நிக்கிறேன். அவர் எந்த இடத்துல நிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் போயிட்டு எடுக்கிறேன். அதோட இன்றைய காலம் அதை விட அடுத்த மெசேஜ் சரியா இன்றைய காலம் என்ன முதல் மெசேஜ் கூட தான் பார்த்தேன் நான். அந்த திலீப் அண்ணா வந்து எங்கேயும் நிற்கிறாருன்னு சொன்ன நீங்கள் அவர் எந்த இடத்துல நிற்கிறான்னு சொன்னீங்கன்னா நான் போய் எடுக்கிறேன் காசை. அதே போல உண்மையா எங்களுக்கு இப்போ யாழ் மாவட்டத்துக்கே கிட்டத்தட்ட 40 லட்சம் சரி வரும் போது 50 லட்சம் இன்னும் தெரியல கொஞ்சம் பாருங்க. யாழ் மாவட்டத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு காசு வேணும். எங்களுக்கு யாழ் மாவட்டத்துக்கே காசு காணாம இருக்கு. தயவு செய்து நீங்க உங்களோட 40 லட்சம் 47 லட்சம் வேணும். 47 லட்சத்துக்கிட்ட முடியும் போல இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு எடுங்கண்ணா. அடுத்த மெசேஜ் பக்கம் ஜெகன்னா போட்டு விடுது. ஜெகன்னா வணக்கம், இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தோட வச்சு விடியடா நாதாரி பயலே. ஆனா ஜெகனா நீங்க செய்த எடிட்டிங்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் தான் நன்றி. அது உண்மையா சொன்னா இது இந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது ரகுராம் இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லா போய் கொண்டிருந்திருக்கேன் ரகுராம் இல்லாட்டி. இத நாத்துனது ரகுராம் தான் முழுக்க ரகுராம் தான் வேற ஒரு தெரியும் இல்ல அவருக்கு காசு சேர்க்க அவருக்கு காசு சேர்ந்திருக்கேன் ரகுராம் இல்லாட்டி. அதான் சொன்னான். மற்றது இல்ல இதுக்கும் ஜொனாதனுக்கும் சம்பந்தம் இல்ல. எங்கட விஷயத்துக்கு ஜொனந்தன் எங்கட விஷயத்துல முழுக்க ரகுராம் தான். இல்லாட்டி அவர் இங்க நின்று பேர் அவருக்கு ஒரு. ஆனா நீங்க அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா அவர் இல்லாட்டி நீங்க 96 லட்சம் வரைக்கும் போயிருப்பீங்க. 1 கோடி தாண்டி இருக்கு. நீங்கள் வேற நாங்கள் நாங்க சொன்ன நாங்களே இல்ல அந்த இது அந்த என்ன கட்சி வதிகிறோம் ஒரு இதோ வாங்குறதுக்கு கதைச்சார். அது கதையங்க நாங்க ரெடி பண்றோம். இல்ல பாருங்க எல்லாருக்கும் திருப்பி இருக்க ஞாபகப்படுத்துறேன். அவனுக்கு பேர் ஜோன்தனும் இல்ல ஜொனத்தனும் இல்ல ஜோன்தன் தானோ அதான் காட்டெருமை மாதிரி வந்து நின்றுச்சு. அதான் எப்பவும் போஸ்ட் போட வரையும் கௌசல்யாவையும் எல்லாம் டேக் பண்ணி தான் போடுவேன். ஜோன்தன் அது சுவிட்சர்லாந்து ஜெர்மனில இல்ல பிரான்ஸ் அவர்கிட்ட தமிழன் இருக்கிற சட்டிலான் இருக்கு. இதான் 3 பேரும் சேர்ந்து கொடுத்த பாயிண்ட் அப்பில்தான் அவர் அன்றைக்கு வந்து இங்க என்ன அந்த தந்தை டிக்டாக்ல கதை கேட்க இல்லன்னா முதல்ல இவர் வந்து இந்த போஸ்ட போட்டுட்டு எனக்கு எடுத்த போன் எடுத்தவர் 3/4 மணித்தியாலம் அவ்வளவு ரெக்கார்டிங் கிடையாது. 3/4 மணித்தியாலம் கதைச்சவர் கதைச்சு விளக்கம் சொல்லி ஓகே எல்லாம் வச்சுட்டார். பிறகு தமிழன் இவர் போய் அங்க போஸ்ட் எழுதார வந்து கொமாண்ட் எழுதினது அந்த அவற்ற தமிழனை நான் பேசினதுக்கு. அப்ப பேச இவர் சொன்னார் அவற்றை அம்மாண்டா என்டி அம்மா தான் என்டி அம்மா பேசினா நான் விட மாட்டேன். அப்ப நான் கேட்டேன் உங்களுடைய அம்மாண்டா உங்களுடைய அண்ணன் சொன்னது சரி என்றே இருக்கிறீங்களோண்டு. உடனே என்ன பிளாக் பண்ணி விட்டுட்டார். பேஸ்புக்ல பிளாக் பண்ணி போட்டு தான் திருப்ப எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. இன்றைக்கு டிக்டாக்கு வர சொல்லி எனக்கு சம்பவம் இருக்கண்டு. நான் சொன்னேன் கண்டிப்பா வாரேன் ஒரு பிரச்சனையும் இல்லையண்டு எடுத்து வாரன்ட்டு நான் தமிழ் பாக்ஸ்ல போய் நிக்கிறேன். 6வது ஆளா கொடுத்துட்டு நீ எடுக்கவே இல்லை நடந்து கொண்டு இருக்குது. நான் திடீரெண்டு போய் அழகிய தமிழ்ல கொடுத்த உடனே தெரியாம ஏற்றி விட்டேன். அவ்வளவுதான் நடந்தது. கதை கேட்க வைத்தியரோட கதை கேட்க நானும் வேறு யாரு தமிழ் சொன்னேன் கரண் 4-5 பேர் நின்றாங்களா இல்லன்னா 4-5 பேர் நேர கேட்டேன். அதாவது கேள்வி கேட்க வலிக்கிறோன்னு உங்களுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் சொல்லணும்னா நீங்க யார்கிட்ட கேட்குறீங்க தெரியுமா? தெரியுமா
நீங்க அர்ஜுனாட்ட கல்வி கேக்குறீங்கன்னு சொல்லி போட்டு எனக்கு தெரிஞ்சுதானே கேட்டேன் நான் அப்படி வீடியோ கால்ல வர இருந்தது வீடியோ கால்ல அவரை கேட்டால் அவர் பெரிய சூடறிட்டு உடனே அப்படி சொல்லிடுவார். இதுவேளை கதைக்க விட்டா அந்த ஆளை மடக்கி போடுங்கள். அதுக்கு தான் அப்படி கேட்டேன் நான். இல்ல அந்த நேரம் தான் தமிழ் ஒரு கதை கேட்டவர் ஞாபகம் இருக்கு. உங்களை யார் என்ன பூனை வரைக்கும் செய்ய சொன்னிட்டு கேட்டார் ஞாபகம் இருக்கு. அவர் எத்தனை நேரம் கேட்டுட்டாரு. யாரும் அந்த காசு வேஸ்டா நீங்கள் அங்க செய்ய விட்ட நீங்க தனக்கு உதவி இருக்குமா அந்த இடத்துல அது கேட்கல இங்க என்ன கேட்டவர் இது தமிழக நேர கதைச்சவர்னா நான் கரண் சுவாசனா பெனிஜகண்ணா நாங்கள பேசிக்க நிக்கிறோம். அவரோட அங்கால வைத்தியரோட காய்ச்சல் சொல்றானப்பா நீங்க என்னதுக்கு ஆறு கட்டணை விட்ட நீங்கள் அங்க இவர் பிரகாசன் அடிச்சு கழிச்சதானே நீங்க என்னதுக்கு அங்க அடிச்சு கொடுத்து பூனை ஏரியாக்கள் எல்லாம் ஜெயிக்க கூட பூனை ஏரியில இங்க எங்க ஜெயிக்க கூடாது நான் இருக்கிறேன். உங்களை யாரு போய் அங்க பிரச்சாரம் செய்ய சொன்னது? வாயாலே சொன்னோம் ரெக்கார்டிங்ல இருக்கு. இப்போ நாங்க இஞ்சால நின்று நான் குரூப்ல நின்று நான் நினைக்கிறேன் பேசிக்கிறாங்க கல்ல இப்படி கதைக்கிறான் பாருங்க இப்படி கதைக்கிறான் பாருங்க. அப்ப நான் இல்ல அதுக்கு இல்ல நீங்க அந்த கொள்ள குரூப்ல இல்ல எங்க பழைய குரூப் அது பழைய குரூப் நான் புது குரூப் நீங்க புது குரூப் இல்ல நீங்கள் பழைய ஆள்தான். என்ன பழைய ஆள் எதிர்கட்சி தலைவராக இருந்த நீங்கள் இல்ல தமிழ் இவர் நம்பர்ல வரலையப்ப தளத்துல எதிர்கட்சி தலைவர் தளத்துக்கு வந்தாலும் நாங்க அப்ப இவர் குறைவு இல்ல குறைவுதான் வார இல்ல நீங்க வந்தா எல்லாரும் கடிச்சு அனுப்பி போடுவீங்க. ஒரு அண்ணன் போட்டிருக்கு நல்ல கருத்துக்கள் மகிழ்ச்சியாக உள்ளதான். ஆறது கீழே ஸ்ரீலங்கா 25 நல்ல கருத்துக்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாம். இதுக்கு நன்றி 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 அது ஒரு கேர்ள் தானன்னா நான் கூப்பிட மேல வரையினவில்லை நீங்க மேல வரணும். ஆனா நீங்க யார் இன்னும் போட்டோ கிட்ட போட்டுக்கிட்டு விட்டுறாங்க. இல்ல அதுக்கு மேல போட்டுருக்கு பாருங்க அவற்றை உண்மை முகங்களை வெளிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் அந்த குரூப் இந்த குரூப் அடிபட்டு கொண்டு நின்றாலும் அந்த நேரம் ஒரு குரூப் ஒன்று இருந்ததா அதை மறக்க இயலாத குரூப் தான். அந்த குரூப்புக்கு இல்லைங்க நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறேன் உடனே அந்த குரூப்ல உடனே முடிவு எடுப்போம். என்ன அன்றைக்கு மயூரன் நின்றிருந்தா அன்றைக்கு அந்த குரூப்ல மயூரன் இருந்தா உங்களை எப்படி மாத்திருப்பேன் இவனை எப்படி மாத்திருப்பேன். ஆனா அன்றைக்கு என்னோட எதிராக இல்லை நீங்க சரி இன்றைக்காவது என்னோட இல்லைங்க அதுக்காண்டி எதுக்காண்டி நான் நல்லவங்க கிடையாது. ரீ வந்திருக்கு. ரீ வணக்கம். வணக்கம் சுதாரணா வணக்கம் முரளி அண்ணா முரளி அண்ணா நீங்களும் கதைங்கோ ரீயண்ணா என்ன இலங்கையில வந்து சவுத் போயிலையோ ரீயண்ணா அடே மனசில உங்களை காப்பாட்டுடாமா ஒரு பிரச்சனை 5000 ரூபாய் கொடுப்பீங்க அவள் 5000 பவுன்ஸ் அதான் கதைக்க வைக்கிறது அது 5000 பவுன்ஸ் கதை உங்களுக்கு தெரியாதா? என்னால முடியாது 3 லட்சம் பவுன்ஸ் இலங்கையில 3 லட்சம் ரூபாய் காசையே முடிச்சு விடுறேன்னு சொன்னாங்க. 5000 பவுன்ஸ் ஓகே என்னதை கண்டது செய்து விடுவோம். மனுஷன் நிம்மதியா இருக்கும். முதலாவது முரளிண்ணா வந்து நீங்க கதைக்கல. ஆனா உண்மையை சொல்லுங்க நாங்க காய்ச்சது புள்ளியா சரியான நீங்க சொல்லுங்க. நாங்க பேசாம இருக்க கேட்போம். முரளிண்ணா வயசு எனக்கு பிடிக்கும். முரளிண்ணா மியூட் அன்மியூட் பிஸியா ஸ்ரீலங்கா டோன்ட் வரி உங்களுக்கு டைம் கிடைக்கணும் மாறுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. தமிழ்மன் ஓமாம் சொல்லுங்க மேரினா நல்லா இருந்துச்சுல்ல? ஓமாம் கருத்துக்கள் நல்ல ஆளுமையா போச்சுது. கடைசி வர என்னண்டா வைத்தியரை கலைக்கணும் அவ்வளவுதான் கடை மெயின் கொள்கை. பொய் முகத்தை காட்டு இப்படி கலைச்சிருந்தா இருந்தான்னா நாங்கள் உண்மையே ஓகேன்னு சொல்லி விடலாமன்னா அதோட நாங்களும் பேரும் சேர்ந்து பாடி இருக்கோம். தெரியும் என்ன இனி யூகேயாக்கள் பிரேக் எடுக்க ஸ்ரீலங்காக்களை கூப்பிட்டு விடலாம்னு நினைக்கிறேன். 2 மணியா பிடிச்சிருக்கு 6 மணிக்கு வந்து இல்ல அப்படின்னா பூட்டுவோம் தளத்தை ஒரு பிரச்சனை. நான் பூட்ட சொல்லி எல்லாம் சொன்னேன். எனக்கு என்ன நான் வழியில நிக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஸ்ரீலங்கால இப்போ 7 மணி ஆயிட்டு 8 பாவிகளா குடியும் பிறகு மாடா கதைப்பீங்க. சரியான புள்ளையா நீங்க கதைச்சது முரளி எழுதி இருக்கு. சரியான புள்ளையா முரளி என்ன ஓபன் பண்ணிட்டு சொல்லுங்க. முரளி சரியான புள்ளையண்டா அந்த புள்ளை வந்து சரியானது.
ஆனா தமிழுக்கு நீங்க என்ன காய்ச்சாலும் சரியான புள்ளியண்டா நீங்க காய்ச்சதெல்லாம் சரின்னு தான் அர்த்தம். புளியான புளியண்டா தான் அது இன்னும் சரியான அர்த்தம். நீங்க காய்ச்சது புளியண்டல் சரியான புளியண்டா நீங்க காய்ச்சது சரியான புளியண்டா இல்ல உண்மையண்டா அர்த்தம். சும்மா வாங்க அதை மம்மிட்ட எடுத்துட்டு வேலையான சொல்றேன். நீங்க என்ன ஒன்று 2 விஷயம். ஒண்ணு கூட போனை தூக்கி எறிஞ்சு போட்டு புது போன் வேணும், இல்லாட்டி கொஞ்சம் ஃபாஸ்டா கலைக்கப்படும். பிள்ளைய சரியா சொல்லிருக்கு. அதுக்கு அதுக்கு எப்படி சொல்றது தெரியுமா இங்கிலீஷ்ல? அதுக்கு எப்படி சொல்றேன் இங்கிலீஷ்ல எப்படின்னா யூ வர் ராங்ன்றது வேற, அப்சல்யூட்லி ராங்ன்றது வேற. பட் அப்சல்யூட்லி ரைட்னா எல்லாம் ரைட் அண்ட் ரைட், அது பிளஸ். அப்சல்யூட்லி ராங்னு சொன்னா பிளஸ் பிளஸ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஆனா இப்ப சரியான பிள்ளையண்டா சரியான பிள்ளையா இருக்குண்டா யூஆர் ரைட்னு தான் அர்த்தம். தமிழ் எனக்கு வடிவா தெரியும். அடுத்தது இப்போ சிவசம்போன்ற இருக்கான மொக்க மண்டவன் அவனுக்கு முதல்ல சம்பவம் மாதிரி தான் இருக்கும். கனடால தெரியுது. ஐயோ அது தெரியுது. அதுக்குள்ள ஆமை உண்டு. ஆங்கில இது சொன்னான் தே டோன்ட் சொன்னான் ஆட பாவி திருந்திட்டான் என்று நான் யோசிக்க கொண்டிருக்க பூரா அங்கான சொல்லி கொண்டு போறான். தே டசன்ட் நோ. ஓ என்னண்டா தே டோன்ட் ஒருமை பெண்மை எல்லாம் தெரியாத நாதாரி இங்கிலீஷ் கலைக்க கூடாது, தமிழே காய்ச்சிருக்கலாம். நான் திரும்ப திரும்ப எழுதுறேன். நீ தமிழ்ல கதை தமிழ்ல நான் சொன்னேன் சும்மா என்னண்டா தனக்கரியா சிங்களம் தன் பிடரிக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல உனக்கு இங்கிலீஷ் தெரியலையா? he doesn't know, it doesn't know, she doesn't knowன்னு சொல்லலாம். ஆனா they don't know, you don't know, I don't know தான் சொல்லணும். I doesn't knowன்னு சொல்ல இல்லாது. அது வந்து இனி இருந்தா கேவலம். அதாவது உனக்கு ஆங்கிலமும் தெரியாது, நீ என்ன கதைக்கிறான்னு தெரியாதுதான் அர்த்தம். அப்ப உனக்கு ஆங்கிலம் தெரியாம கதைக்கிறேன்டா, ஆங்கிலம் தெரியாம அது சரியா நினைச்சு கதைக்கிறேன்டா, அர்ஜுனா சரியான நீ கதைக்கிற நாங்க எப்படி நம்பலாம்? இதப்பா பேசிக் எலிமெண்ட்ரியில சொல்லித்தார சாமா. அதைத்தான் சொல்லணும். இப்போ உனக்கு ஆங்கில அறிவு இல்லைன்னா நீ தமிழை காய்ச்சிருக்கணும். ஆங்கில அறிவு உனக்கு தெரியும் நினைச்சுக்கொண்டு கதைக்கிறேன், ஆனா பிள்ளையா கதைக்கிறேன்டா, அர்ஜுனா சரியான நினைச்சு கதைக்கிறேன், நாங்க என்ன நம்பலாம்? லாஜிக்கலி நான் கேட்கிற கேள்வி சரியில்லை. ஆனா 1 3 2 சொன்னா உனக்கு விளங்குதில்லை, 1 3 3ன்ற. ஆனா பிறகு வந்து இந்தியாவில வந்து தமிழ் எழுத்தெல்லாம் எனக்கு படிப்பு கொடுக்கிட்டா உனக்கு மேட்ச் தெரியாட்டி உனக்கு தமிழும் விளங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அப்போ உனக்கு ஆங்கிலம் தெரியாட்டி நீ தமிழ்ல கதைக்கலாம், ஆங்கிலம் சரியா தெரியாட்டி நீ தமிழ்ல கதைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இருக்கு. நீ தமிழ்ல பிறந்த அவர் தானே கேட்டான், டேய் நீ தமிழ்ல தானே தமிழ்ல கதை என்று கேட்டவர் தானே உண்டு ஆள். அப்ப நீ தமிழ்ல கதை மாமா நாமன்னு சொல்லி அவன் சிங்களம் தெரியுமா? ஏமனே உனக்கு சிங்களையும் கத்தாக்கணும், சிங்களையும் கத்தாக்கணும். அதே நேரம் அவன் கேட்டான் சிங்களத்துல சொல்லுவா அவங்க கேட்டோம். இவர் சிங்களத்தை ஆப்பிட்டு மேவாகே இவர் முக்கியவர் எப்படி தெரியுமா? பொருளாதாரத்துக்கு இவருக்கு சிங்களம் தெரியாது. ஏ வகை யாப்பனே பொருளாதாரத்தை கோமகேவா நீங்க முடிஞ்சு வச்சா நாங்கெல்லாம் ஒவ்வொரு மினிட் செகண்ட் பிடிப்பேன். பொருளாதாரத்துக்கு சிங்களம் தெரியாது சரியோ? அப்ப யாழ்ப்பாணத்தின் பொருளாதாரத்தை எப்படி நீங்க மேம்படுத்துவீங்கன்றான் கேள்வி. அதை இவர் தமிழே கேட்டிருக்கலாம். ஏவனங் யாப்பனே பொருளாதாரம் தெரியா பொருளாதாரத்தை கோமகேமா புழுவாங்க உயர்த்து கண்ட புழுவாங்க உயர்த்து கண்ட புழுவா மேலே இடம் வைத்தியம். அப்படித்தானே இளங்குமரன் இளங்குமரன் காய்ச்சது மொக்கு தானே என்ன தெரியுமா? சொல்றான் மாமா என்ன அது வந்து ஆக கேவலம், இது கொஞ்சம் கேவலம். அதை நான் இல்லைன்னு சொல்லல, அது கேவலம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். அது கேவலம் தான். இவன் சொன்னது பகடி விட்டது சரி. ஏன் தெரியுமா? நீ எழுப்பின்னு சொல்லியிருக்கணும். என்ன ஹெட்போன்ஸ்ல உங்களை எல்லாருக்கும் மொழிபெயர்ப்பு வந்து கொண்டு இருக்கும். மாமா நாம மாமா நாம உண்ட பெரிய கதைக்கே இல்லை. அவன் கதைச்சது ஸ்ரீதரனை பற்றியோ வேற இன்னொருத்தனை பற்றி எளிமையில மாமா நாம மாமா நாமாண்டா அதுக்கான அவனொரு விளக்கம் கொடுத்தான். எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு அந்த டென்ஷன் எல்லாம் அப்படி காய்ச்சி போட்டேன். டென்ஷன்ல நீ தமிழ்ல காய்க்கணும், டென்ஷன் வந்தா இங்கிலீஷ்ல காய்ப்பேன், சிங்களத்துல காய்ப்பேன். கோவம் வந்தா நீ உண்ட சொந்த மொழியில காய்ப்பேன். ஈவன் புறாகம் வந்து இளங்குமரன் வந்து அந்த நக்கல் அடிச்சு அது கொண்டதெல்லாம் கதைக்க கூடி அது தமிழும் பிள்ளைதான் இங்கிலீஷும் பிள்ளை தான் தேவையில்லை வேலை உனக்கு. அதுலயும் அணுகித்தான் கதைக்கு அது ஒன்றும் செய்யலாம். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆளுமைன்றது இல்ல மொழியாண்மைன்றது அது வந்து இப்ப ஜெகன்னா கதைக்கிற விதம் வேற, நான் கதைக்கிற விதம் வேற, நீங்க கதைக்கிற விதம் வேற. நீங்க சொல்லுவேன் கொஞ்சம் கப்பிடாம கதைங்கன்னு சொல்லுவேன் பாருங்க. அது என்ன இல்லாது அவன் ஸ்ரீதரன் கதை கேட்கல, ஏதோ எல்லாம் அலம்புவான். ஆனா அறுத்துறுத்து காய்ச்சி கொண்டு போவான். ஆனா சீமானை பொறுத்தவரையில ஒரு இடம் விடுவான், அங்கேயாவது பேப்பர் வச்சு வாய்ச்சி பார்த்துருக்கீங்களா?
ஆனா அதே நேரம் எழுதி கொடுத்ததை அந்த சிஎம் இருக்கிற என்ன பேர் டாக்டர் ஸ்டாலின் அதாவது 1,350,000 என்ன கணக்கடா இது? உலகத்துல இப்படி ஒரு நம்பர் இருக்கா? 1,33,000. ஓகே, இருந்துட்டு போடும். ஏதோ இயற்றினவற்ற பேரை மாறி சொன்னாரு. ஐயோ, திருவள்ளுவருக்கு பதிலா திருவாசகம் பண்ணுவான். அவனை போல ஒரு கேவலம் கேட்டவன். அந்த ஆளுக்கு ஒரு இழுக்கு யார் தெரியுமா? கருணாநிதிக்கு தமிழுக்கு 100க்கு 100 சரியோ. ஆனா அதுக்கு பிறந்த புள்ள ஒரு தற்குறியா வந்து நிக்குது. இதெல்லாம் வந்து ஊரே ஆளுது. என்னண்டா இந்த டிஎம்கே என்ற ஒரு பேர். ஆனா ஏடிஎம்கே என்றது ஒரு எனிலண்ட கேவலம் கேட்டது. அவன் ஊற்றியன் தமிழ்ல அவன் அதான் அவன் ஊற்றியன். நீங்கள் வந்து பிள்ளையா சொல்றீர்கள். ஒன்று வந்து திருத்த முடியாத முட்டாள், மற்றது அடிச்சும் திருத்த முடியாத முட்டாள். ஓகே, ஆனா நாங்கள் எல்லாம் நான் வச்ச பேர் இல்ல. இப்ப நாங்கள் எல்லாம் யாருன்னு குறுங்க வரைஞ்சு என்ன, நான் ஒரு கேவலமான தளத்துக்கு சென்றேன். அங்கு ஆண் பண்ணி 2 கேவலமாக கதைக்கிறாங்க. ஸ்ரீலங்கா இங்க நாங்க கேவலமாக அவங்களுக்கு போன இடத்துக்கு நீங்க ஏன் போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்தது நல்லதா இருக்கு, நன்றி வணக்கம். அதே நேரம் ஒரு விஷயத்தை வணங்கிக்கொள்ளுங்க. இங்க யாரும் யாரையும் அடிச்சு கொடுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா பிள்ளையா கதைச்சா கோவப்படுறதுக்கு மாதிரி நான் எண்ணிக்கிறீங்க. நான் பிள்ளையா கதைச்சா பேசும், பிள்ளையா கதைச்சா அதுக்குரிய கேள்வி கேட்பேன். ஆனா எனக்கும் இந்த தளத்துக்குமே இந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு மாச பேமெண்ட் கிட்டத்தட்ட 1,500 ரூபாய் பேமெண்ட் சொல்லி போட்டு ஜெகநாத் பேமெண்ட் இல்லை. அதனால நான் இந்த தளத்தை விட்டு விலகுவதாக இப்பொழுது சரியா பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த தளத்தை விட்டு விலகுவதற்கு எவ்வளவு துணி இருக்குமோ அவ்வளவு துணி கூட நான் விலகிக் கொள்கின்றேன். மறுபடியா இவர் 1,500 ரூபாய் சாராண்டவர் உங்களை எல்லாருக்கும் மறுமொழி சொல்றதுக்கு. எனக்கு தெரியும் ஐயா, நீ ஒன்னும் யோசிக்காது. சொல்லுங்க, இங்க இல்ல நீங்க போன இங்க ஒரு கேவலமான அந்த கேவலமானது லானா மற்றது வரும். சசி என்ற ஒரு தளம். ஓகே, நீங்க சசியா கதைக்கிறீங்க சார். சசி என்ற ஒரு தளம் உண்டு. சசிக்கு பிறகு 1 2 3 4 எல்லாம் போட்டு தான் சசியின் தலைமை திறந்திருக்கேன்ல. சசியின் தளத்தை நான் தோக்கடனுடைய அதை போட்டு மூடியாச்சு. அதுக்கு பிறகு சசி தொடங்கியாச்சு இல்ல, அதுக்கு பிறகு வேற தளம், அதுக்கு பேரே நம்பரை மாத்தி அதே தொடங்கியாச்சு. அது வந்து 72 மணித்தியால முடிய தொடங்கி நம்பர் போட்டிருக்கான். சசின்னு தனியா இருந்தது. இப்ப பிறகு அதுக்கு பிறகு 4 நம்பர் வர போட்டிருக்கேன். நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு நான் வந்து ஒன்னும் தெரியாம கதைக்க மாட்டேன். பிறகு 4 நம்பர் இருக்கு பாருங்க. போய் இப்ப ஐயோ வேணாம் விடுங்க, அந்த கதையை வேணாம். அதை விடுவோம். அந்த குப்பையை விடுவோம் மயிரண்ணா. அது வேண்டாம். ஐயோ, யார் அது கீழே கைக்கிறாரு, பிளக் பண்ணி விடுங்க. அப்படி இல்ல, பெண்களும் போகட்டும். ஏன்னா கொஞ்ச நாளே போவாங்க, போகட்டும். ஒரு அவசரமும் இல்லை. சரி, வேற முரளிதரன் நீங்க கதைங்களே. முரளி நீங்க கதைக்கிறீங்க கேட்டு இல்ல இல்ல, நான் போட்ட மெசேஜுக்கு அந்த ஸ்ரீலங்கா 25ன்றது எனக்கு போட்டது ஒரு நல்ல தளம். நேரு படி சொல்றீங்க. நான் உங்களுக்கு சரியான விளையாண்டு போட்டதுக்கு போட்டேன். அதுக்கு அந்த ஐடியில இருந்து எனக்கு வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணி கொண்டு இருந்தா அது இந்த தளம். சாரி அதனால இந்த மாறி அந்த பருது பாருங்க, மன்னிக்கோமா சொல்லுங்க. இல்ல அவ அந்த ஐடி வந்து சொன்னது சரி. என்னடா நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் சரியான விளையாண்டு. அப்ப அதுக்கு எனக்கு போட்டிருந்தது இது ஒரு நல்ல ஒரு தளம், இது நேரு பிடி சொல்றீங்க போட்டது. நான் சும்மா ஜோகா சொல்லிட்டு போட்டுறேன். சரியான பிள்ளைண்டா எப்படி தெரியுமே? இங்கிலீஷ் யோசிச்சு சரியான பிள்ளை என்றா, சரியான பிள்ளை என்றாலே இந்த பிள்ளைய நிகழ்ச்சி பண்றீங்கன்னா சரியான பிள்ளைன்னு தான் அர்த்தம். சரியா செய்யற பிள்ளை. சரியா செய்யற பிள்ளை என்றால் நேர்மையான விஷயம் தான் அர்த்தம். எனக்கு இவன் வேணுமென்று செய்யறான்டா. என்னண்டு ஒரு ஆள் உங்களை பேசுது தெரியும், நீங்க செய்யாத பிள்ளைக்கு அவன் வேணுமென்று செய்யறான்டா. இல்ல, அவன் வேண்டாம்னு தான் செய்யறான். நீங்கள் வேண்டாம்னு தான் செய்யறான். நீங்கள் வேணுமென்று செய்வானா? நீங்கள் வேணுமென்று செய்ய மாட்டேன். என்ன சொல்லுங்க, பிள்ளையாண்டு சொன்னால் அது தெரிஞ்சோண்டு செய்யறது பிள்ளை. தெரியாமல் இல்ல, தெரியாமல் செய்யறது தவறுன்றது வந்து தெரியாமல் செய்யறது தவறு தான் நடக்குது. கண்ணதாசன் நிலைத்தாரு, தவறு என்பது தெரியாமல் செய்வது. பிள்ளைண்டா அது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு செய்யறது பிள்ளை. சரி, அங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பாட்டுக்காரர் ஒரு பாட்டு பாடுங்க. 2 தவறா முரளி நான் பாடுங்க, ஒரு பாட்டு கேட்போம். ஒரு பாட்டு பாடுங்க, பாடிட்டு அப்படியே நித்திரியா கொள்ளுவோம் எல்லாரும். நல்லா வெளியே நித்திர போறியடா? லீவ்லாம் நிக்கிறேன். இப்போ உனக்கு என்ன 8 மணி தான்? 7 நாள் லீவு மயிரன்னு. 7 நாள் ஒரு நாள் போயிட்டு தெரியுமா உனக்கு? ஒரு நாள் போயிட்டு ராஜா. இல்லண்ணா, இன்னும் இருக்கு. என்ன வார வள்ளி வேற. அப்ப வாய்ப்பில்லை ராஜா நீ இங்க இருந்து போறதுக்கு.
அது சரி. பாடிய வாயும் ஆடிய காலை சும்மா இருக்காது. ஆமா அதுண்டா உண்மைதான் மாதிரி. நான் வேலை செஞ்சுட்டேன் வீட்டை நிக்க விசிறா இருக்கணும். என் அப்பாக்கும் அப்படித்தான். அதுதான் எனக்கு என்ன செய்யறேன் மண்டை உரைக்கிறேன் எப்படி போறதுன்னு சேர்த்து. அதுதான் இங்க இருக்குமே தமிழ் பாக்ஸ் இருக்கு மண்டை உரைக்கிறது. இல்ல இன்றைக்கோ இல்ல தமிழ் பாக்ஸ் இருக்கிறபடியா ஓகே எனக்கு டைம் போடும். என்னண்டா என்ன அப்படி 5:30 குழம்பு போட்டு 8 மணிக்கு வர எனக்கு வீட்டுக்கு இல்லைண்டா என்னண்டா நினைக்கிறேன். இல்ல ஒன்று இത്രയും பேர் 5:30. ஓகே உண்மையில நான் மற்ற மாதிரி சும்மா இருந்து பாரு இந்த வடிவேல் ஜோக்கும் எனக்கு அப்போதை கேட்டது. சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி ஒரு நிறுத்தி விட்டுருவாங்க. தெரியும் சும்மா இருக்கிறேன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என் மனசு வந்து கேட்கும் புட்டியில இருந்து சும்மா இருப்பேன். தெரியும் என்னண்டு 8 மணி 9 மணிக்கு கிளம்பி வந்துட்டு சும்மா இருந்திருப்பேன். அதை விட எனக்கு ஃபோன் கால் வந்து கொண்டே இருக்குமே. அந்த ட்ரெக் வேணுமுன்னா இந்த ட்ரெக் வேணுமுன்னா அந்த பாட்டு சொல்லி தருவியா இந்த பாட்டு சொல்லி தருவியா இதெல்லாம் பேர் இப்படியோ ஒரு அதை விட அந்த காணி பிரச்சனை கடன் பிரச்சனை இதுக்கெல்லாம் நாட்டமையாக கூப்பிடுவாங்க. அப்போ நான் ஒரே சோஃபாவில் இருந்து கொண்டே இருப்பேன். அப்போ இந்த வயசுல உங்களுக்கு எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இருக்கும்போது பெரிய கலை. அதை நீங்க கவலைப்படக்கூடாது. அதை பழகி அது பெரிய ஒரு வேலை தானே. பெரிய ஒரு வேலை என்ன சும்மா கேட்பான் என்னென்ன சும்மா இருக்கிறேன் நீ வேணும்னு இருந்து பாருல 2 வடிவரத்துல நிறுத்தி போட்டிருக்கோம். 6 கேள்வி கேட்டாலும் என்ன செய்யறாண்டா சும்மா இருக்கிற சொல்லணும். அந்த அட்டி தெரியும் சத்தியம் அனுப்ப மாட்டீங்க. என்னண்டா நான் சும்மா இருக்கிறேன். எனக்கு சும்மா இருக்கிற சரியான பிடிக்கும். என்னண்டா சும்மா இருக்கிற போல சுகம் உலகத்துல இல்லையா? ஏன் தெரியுமா டெலிஃபோன் கோலையும் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு 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 இறந்த ஒரு அங்கிள் நம்பர் தெரியும். அவரை வந்து மல்லாத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட நம்பர்ல எனக்கு கோல் வருது. இறந்த ஆளுடைய நம்பர்ல கோல் வருது 2 வருஷம் கழிச்சு. எப்படி அவர்கிட்ட வைஃப் அந்த நம்பரை வச்சிருக்கிறா. ஓகே அடிச்சு கெஸ் ஹூ ஆம் ஐன்னு கேட்டா. நான் யாருன்னு கெஸ் பண்ணு கேட்டா. அப்ப நான் மிஸ்ஸஸ் அவதானே வேற என்ன சொல்லிடும். நீ செத்தான்ல வேற சொல்லியிருக்கோம். அதான் செத்தான பேர் சொல்லி மிஸ்ஸஸ் சொல்றேன். அவரை வந்து நான் இப்ப சிவாண்ட சிவனி வச்சுக்கிட்டு வைங்களேன். இப்ப வருது கோல் சிவாண்ட கோல். ஆனா எனக்கு தெரியும் அவர் 2 வருஷம் ஆச்சு செத்த வீட்டுக்கு நான் போனேன். ஆனா அந்த நம்பரை வச்சிருக்கிறேன். இப்ப இந்த கோல் வருது. அப்ப இவ கோல் அடிச்சோடனே நான் ஹலோ அண்ணன் கெஸ் யாருன்னு கேட்டேன். நான் மிஸ்ஸஸ் சிவான்னு சொன்னேன். சொன்ன புதுசா இருக்கு நிர்மலா ஆண்டியில என்ன கூப்பிட்டுருக்கணும். நான் சொன்னேன் எனக்கு வந்த நம்பருக்கு நான் என்னத்தான் எனக்கு இவ்வளவுதான் தெரியுது. அப்ப நான் கேட்டேன் என்ன சொல்லுங்க ஆண்டி எனக்கு தெரியுது உங்களை நிர்மலா ஆண்டி என்ன நிர்மலாண்டு கூப்பிடுவாங்க மாலாண்டு கூப்பிடுவாங்க. இது என்ன மிஸ்ஸஸ் சிவாண்டு கூப்பிடுறீங்க. சிவாங்க வந்து சிவனி வச்சுக்கிறேன். நீங்க மிஸ்ஸஸ் சிவா தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓமரனோட பிரச்சனை ஒருத்தர் 4500 ரூபா கடன் வாங்கி கொடுத்தரே இல்லை. அதுக்கு நானே எங்கே இருந்து கேட்டேன் மரன் ஒருக்கா அதை ஃபோட்டோ பண்ணி விடுங்க. நான் மாட்டேன். இது இப்ப 4 கிழமையா ஓடிட்டு. அதால நான் இப்ப கூட அடிச்சேன். காணிவேல நடக்குதாங்கல்ல எங்க பாது எங்க நடக்குது. ஆனா இந்த கேஸ பாருங்க மண்ணாந்துறையில பாவாடை காணலைன்னா கூட எனக்கு தான் அடிப்பாங்க. அதை நீங்களா தேடி பிடிக்க வேண்டியானு கேவலம் ஒரு பாவாடை 10 பவுன்ஸ் பண்ணிட்டு போங்களேன். இப்ப 4500 ரூபா பிரச்சனை. அவன் சொன்னா தாலி கொடியை தந்து எல்லாம் செய்தவ பிறகு அவசரத்துக்கு தாலி கொடி இருக்கா கல்யாணத்துக்கு வேணும் 2000 பவுன் தந்துட்டு தாலி கொடி வண்டி போனவன் 2500 தரணும் பண்ணி தாரிக்கலாம். நீங்க தானே நம்பி கொடுத்த நீங்க இப்ப ஏன் வாரீங்க உங்களுக்கு அவையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்னா தருவீங்க. ஒருத்தன் கடன் கொடுக்க இளங்கோணும் தருவானா இல்லையாண்டு. இப்ப ஒரு பிசினஸ் இருக்கிறவன்ட்ட கடன் கொடுக்கலாம். ஒரு நிரந்தர வருமானம் உள்ளவன்ட்ட கடன் கொடுக்கலாம் ஒரு அவசரத்துக்கு. ஆனா அவன் சோத்துக்கே வழியில அவனுக்கு நீங்க 1000 பவுன் கொடுத்து போட அவன் தருவான் நம்புறதும் முடப்புல முட்டாள்தனம். அதை விட என்னட்ட வந்து இந்த சின்ன கிளைண்ட் வராங்க 2500 பவுன் 25000 பவுன் கேஸ் இருந்தா கொண்டு வாங்க. அதுக்கு வேணா நான் நாட்டாமைக்கு வாரேன். ஏன்னா 10% கமிஷன் எடுத்துட்டு நான் 2500 ரூபா வச்சுட்டு போயிடுவேன். ஆனா இந்த 2500 ரூபா கேஸுக்கெல்லாம் ஆனா மனசு விடுதா இந்த கோல் வந்தது. அப்போதான் பார்த்துட்டு கோலை பார்த்தேன் சாமியை பார்த்தேன் சிரிச்சேன் மனசையை பார்த்து சிரிச்சேன். என்ன செய்யணும்னு கேட்டேன். தயவு செய்து நல்ல ஹாப்பியா இருக்கிறீங்க இது ஏன் இப்ப தேவையில்லை வேலை. ஆனா நான் ஒருக்கா அடிச்சு அவங்களுக்கு சொல்லுவேன் இந்த 2500 ரூபா கொடுத்து விடுங்க. எனக்கு அவங்க சொல்லுவேன் எனக்கு அவங்கள தெரியும். அப்ப நான் என்ன சொல்லுவேன்டா 2500 ரூபாய்க்கெல்லாம் மரணம் இழுத்து விட்டுறாங்க. தயவு செய்து கொடுத்து தொலைச்சு விட்டுறேன். அப்படி இல்லையா உங்களோட 2500 ரூபா நான் கொடுக்குறேன். ஆனா 10 மாசத்துல 250 ரூபா படி நீங்க எனக்கு 2500 ரூபா தந்துடும். நான் அப்படிதான் நான் இந்த டீலிங். இப்ப 2 பேரும் ஹாப்பி இல்லை. இந்த மாதிரி நம்பி வந்ததில்லை. அவங்க செய்யணும். அந்த அவருடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த நல்ல ஒரு மனுஷன். அவர் மெல்லகம் இப்ப இருக்கிற மெல்லகம் பிரசிடண்ட் தம்பி ஆனா இறந்துட்டார். அப்ப இப்ப நான் என்ன செய்வேன்டா சொல்றேன் ஓகே இப்ப என்ன உங்களுக்கு 2500 இல்லையா சரி நான் 2 பே பண்ணி விடுறேன்.
ஆனால் எனக்கு ஒவ்வொரு மாதம் 250 ரூபா படி 10 மாதத்துல பேசி முடிச்சிடும், பே பண்ணி முடிச்சிடும். போகணுன்னா நான் ஓகே, இல்லை உங்களுக்கு 500 ரூபா படி 5 பேமெண்ட்டில் முடித்தாலும் எனக்கு ஓகே, என்ன வசதி. ஆனால் இந்த பிரச்சனையை முடியுங்க. ஏனெண்டா 250 பவுனுக்கு 2500 பவுனுக்கு 2 பொம்பளைகள் இப்படி 4-5 ஆம்பளேட் எல்லாம் அடிபட்டு கொண்டு அவள் கல்வி இவள் கல்வி எல்லாம் சொல்லி கொண்டு தெரியாதுங்க, பேசாமல் விட்டுருங்க. 2500 பவுன்ஸ் கேவலம். என்ன கடவுளே. ஆனால் அந்த குணம்ங்கிற ஆட்கள் தான் மாறணும். இப்போ 2500 பவுன்ஸ்ன்றது நான் கேவலமாக சொல்லல, ஆனால் அதே நேரம் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறது கதைக்கே இல்லை. அவள் கதை ஃபோனை ஆன்சர் பண்ணினேன் இல்லைன்றான் அந்த பிரச்சனை. ஆனால் காசு கேட்க நீங்கள் எப்படி கேட்பீங்க? ஆண்டி இங்கே எனக்கு ஒரு அவசரம், ஒரு 5000 பவுன் தாங்க விட்டேனே, நாங்கள் 3 மாதம் தருவோம்னு சொல்லி எத்தனை பேர் இப்படி கேட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க? என் அம்மா எத்தனை பேருக்கு அம்மா இருக்கிற கடன் 25000 பவுன்ஸுக்கு அம்மாட்ட கடன் வாங்கிட்டுருக்காங்க. அண்ணன் ஒருத்தர் 1.5 இன்னும் கொடுத்து முடியல. 15000 பவுன். என் அம்மா நான் நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும், அக்கா நல்லா இருக்கணும்னு கும்பிடல, அந்த கடன் வாங்கினவன் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டு ஏன் தெரியுமா? 15000 பவுன் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கணும்ல. அவன் 500 பவுன்ஸ் படி தான் பே பண்ணி கொண்டு இருக்கான். இது 18 மாதம் முடியும், ஒரு 1.5 வருஷம் செல்லும். எங்க அம்மா ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறது முந்தி நான் எங்களுக்காக இல்லை, கடன் கொடுத்தவருக்காக. என்னண்டு கடவுளே சுரேஷ் நல்லா இருக்கணும், ஏனண்டா தப்பித்தவரை அவன் சேர்த்துக்கிட்டு போனாண்டா பிடிங்கிட்டு போயிடும். இன்னும் 15000 பவுன்ஸ் 25000 கொடுத்தது, நான் 10000 கொடுத்தது. ஒரு மாதிரி நான் கேட்க இவ்வளோ அன்பா இருப்பாங்க தெரியுமா? ஐயோ மாயிரன் உங்களை நம்பி வந்துட்டேன், நீங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களாம், நீங்கள் சொல்ல மாட்டீங்க தானே. ஒரு 3000 பவுன்ஸ் தாங்க, 3 மாதம் தெரிவி தரோம். அந்த 3 மாதத்தோட அந்த நட்பே இல்லாமல் போயிடும் ஐயா. முதல் 3 மாதம் அன்பை வட்டி பே பண்ணுறோம், அது பே பண்ணுறோம், இது பே பண்ணுறோம், 75 பவுன் அதெல்லாம். எந்த ஒரு அண்ணன் உண்டு விட்ட அன்னைக்கு வந்து சொன்னான், மயிரன் தம்பி டேய் ஒரு உயிர் போகிற ஆபத்து, எனக்கு ஒரு 2000 பவுன்ஸ் வேணும். அப்போ என்ன கையில் காசு இருக்குல்ல, பக்கண்டு இந்த வாய்ப்பு என்ன கிரெடிட் கார்டில் இருந்து 2000 பவுனை பே பண்ணி விடணும். நான் சொன்னால் அந்த கிரெடிட் கார்டை பே பண்ணி முடிச்சுடுங்க. 3 பேமெண்ட் சரியா? 35 முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஒரு 35 நான் கட்டி கொண்டு வந்துட்டு பிறகு நானே அந்த 2000 பவுனையும் பே பண்ணி விட்டுருக்கேன். இப்பவும் இருக்கிறார் பராக்காந்தன் பேரே சொல்லுவேன். அந்த 35 எவ்வளோ 105 பவுனை தவிர அவர் பே பண்ணது ஒன்றுமே கிடையாது. 115 பவுனை தவிர 2000 பவுன்ஸ். ஆனால் ஒரு நாளும் யாராவது பிச்சைன்னு வந்து கேட்டால் கொடுங்க, ஆனால் கடன் கொடுத்துட்டு பிறகு கவலைப்படாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை மீறி எந்த விதத்துலையும் கடன் கொடுக்கறதுக்கு வந்து நிற்பானுகள். அழகா பேசுவாங்க. எப்படின்னா இங்கே ஒட்டுக்கா சின்னதாக எனக்கு இந்த உதவியை மாத்திரம் செய்தவங்க, கடைசியாக மாத்திரம் செய்தவங்க உயிர் போகுது. ஆனால் மேல வேண அர்த்தம். அம்மா அழுத வலிக்கிறாரு. இப்பதான் அம்மா எழுத பழகுற. AMMA அடுத்த எம் போட்டு ஏ போட்டு அடுத்தது சைனீஸ் நூடுல்ஸ். இல்ல இது ஜெகன் அண்ணா ஃபேன். விளையாட்டு விடுங்க. 1086 ஃபாலோவர்ஸ். அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிற 2 பேருங்க அப்ப தெரியும். யாரெல்லாம் உள்ள போய் பார்க்கல. ஐயோ வேணாம். இல்லை அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நான் பொதுவாக சொல்றேன் எல்லாருக்கும். சல்மான் எல்லாருக்கும் சொல்றேன், அதாவது நட்பு நல்லா இருக்கும். எப்ப கடன் கொடுக்குறோமோ அன்றைக்கு நட்பும் சொந்தம் வளைஞ்சு. மாயூரன் ஹைவிக்கத்தில் கனெக்ஷன் இருக்கா? ஹைவிக்கம் எனக்கு வடிவ பக்கத்தில் எனக்கு 20 நிமிஷம் டிரைவ். ஹைவிக்கம் தமிழ் ஸ்கூல் டீச்சரும் எனக்கு ரோடுன்ற பேர் வளர்த்து தெரியாது. குமாரசாமி ஃபேமிலி. யார் ஒரு ஆள் குமாரசுவாமி ஃபேமிலியா? சரியா? குமாரசுவாமி ஃபேமிலி. ஓகே, குமாரசுவாமி ஃபேமிலி அதான் ஒரு பெரிய ஃபேமிலி. அங்கே இருக்கு. அங்கே மேன்ஷன் தானே வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் 10 பெட்ரூம் ஹவுஸ் வடிவான வீடு வச்சிருப்பாங்க. நல்ல ஹைஃபை. இங்கே ஹைபிக்கத்தில் தமிழாக்கள் இருக்கிற வீடுகள் எல்லாம் பெரிய வீடு. அப்படியா? நான் ஐ கேன் ஃபைண்ட் ஹைவிக்கம் மில்டன் கீன்ஸ். இல்லை, மில்டன் கீன்ஸ் வேறு இடம், அது நார்த் வெஸ்ட். ஹைவிக்கம் வந்து இங்கே கிட்ட எங்களுக்கு ஈஸ்ட். அங்கே எல்லாம் முன்னம் இந்த
பிரச்சனை உள்ள ஆக்களை தான் நாங்கள் கொண்டு போடுறோம் கவுன்சில் ஹவுஸ்களில். ம் மில்டன் கீன்ஸ், ஹைவேக்கம், இந்த ஏரியாக்கள், லூட்டன் இதுகளெல்லாம் இங்கே அந்த என்ன இப்போ இங்கே கோவிட் அண்ட் ஹேரோ அங்கே எல்லாம் இது அந்த பிரச்சனை கொடுக்குறது அங்கங்கே மாற்றி விட்டுருவாங்க. அப்படி இருந்து தான் இந்த பண்ணினவே வெள்ளக்காரன். ஆனால் அங்கெல்லாம் பொருளாதார சீப்பாக இதுகளெல்லாம் போய் கொண்டு வந்தது பிள்ளைகள். ரெண்டிங் எல்லாம் ரெண்ட் எல்லாம் சீப். இப்போ யூகேல ஒருத்தர் ஒரு ஃபேமிலியை ஒரு ரீலோகேட் பண்ணுறேன்டா 1000 பவுண்ட்ஸ் வேணுமெண்டா மில்டன் கீன்ஸில் 500 பவுண்டுக்கு வீடு கொடுக்கலாம். அப்படி செய்து கொண்டு போய் இப்போ அந்த இடங்கள்ல வெளியில கூட்டி விட்டதும் கிடையாது. எங்கட தமிழாக்கள் தான் அந்த இடங்கள்ல வெளியில கூட்டி விட்டது. மில்டன் கீன்ஸ் எனக்கு என் ஃப்ரெண்ட் ஃபோட்டோகிராஃபர் ரமணன் இருக்கான். 2 சிக்கன் கடை 2 ஆஃப் லைசன்ஸ் வச்சுருக்கான். ஆனா முன்னொரு காலத்துல அந்த பக்கம் ஒரு விதம் தலைவர். ஆனால் லூட்டன்லேயும் இப்போ நிறைய தமிழ் முந்தைய முஸ்லீம்ஸ் தான் கூட இருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழாக்களும் இருக்காங்க. நீங்க 30 வருஷம் 20 வருஷத்துக்கு எப்படி கேட்குறீங்க? மில்டன் கீன்ஸ் வந்து ஜெர்மன் கட்டின கட்டிடம். அதெல்லாம் ஜெர்மன்ஸ் தான் செய்தது. ஜெர்மன் வந்து ஜெர்மன்காரர் தான் முழுக்க ஸ்பான்சர் பண்ணி அந்த கவுன்சிலில் இருந்து எல்லாம் காட்டினது. அதில் ஒவ்வொரு அந்த ரோட்லையும் எழுதி இருக்கும் திஸ் பில்டிங் இஸ் பீன் பில்ட் பை ஜெர்மன். ஓ அப்படி பச்சை எழுதி வச்சுக்கிறாங்களே. என்னன்னா அவங்களுக்கு தெரியும் இது பிரிட்டிஷ்காரன் ஸ்டைல் இல்லை. அந்த ரவுண்ட் அபவுட் நோ சிக்னல்ஸ். ஒரே ரவுண்ட் அபவுட் பண்ணாங்க. ஒரே ரவுண்ட் அபவுட் எல்லாம் மில்டன் கீன்ஸ் லண்டன்ல யூகேல மில்டன் கீன்ஸ்ல பழமையா வந்து சிக்னல்ஸ் தான் கூட. மில்டன் கீன்ஸ்க்கு போனீங்கன்னா ஒரு 2 மைல் ஓடினோன்னா அடுத்த ரவுண்ட் அபவுட் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ரவுண்ட் அபவுட் எல்லாமே ஒரே மாதிரி. கனடால என்ன முழுக்கலும் சிக்னல் இங்க வந்து இங்க லண்டனுக்குள்ள சிக்னல்ஸ். ஆனா அந்த மில்டன் கீன்ஸ் என்ற சிட்டியை உருவாக்கினது ஜெர்மன்காரன். அதுல எழுதியே இருப்பாங்க. அது எனக்கு வடிவா தெரியும். நான் சத்தியமா தெரியாது. ஆனா தம்பி அது 80s தொடங்கின ப்ராஜெக்ட். சரியா நிறைய ப்ரோக்ராம் செய்ய போவேன். அப்ப போகேக்க நான் ஓடுவேன், வரைக்கும் மனசு ஓடும். அப்ப போகேக்க காட்டிட்டு போவேன். இந்த 14 ரவுண்ட் அபவுட் தெரியும். ரவுண்ட் அபவுட்ல 3rd எக்ஸிட், ரவுண்ட் அபவுட்ல 1st எக்ஸிட், ரவுண்ட் அபவுட்ல ஸ்ட்ரைட், இப்படியே ரவுண்ட் அபவுட்டா போய்கொண்டே இருக்கும். கடைசி வார்த்தையா சொல்லிட்டு போறேன். தமிழ் நாளை சந்திப்போம் அர்த்தம். நாளைக்கு சந்திப்புங்க எனக்கு சொல்லி சொன்ன பாய் சொன்ன இருக்கும். முரளி என்ன நாளைக்கு சந்திப்போம் சைனீஸ்ல சொன்னாங்க. என்ன கோவம் இருந்தான் வந்து மூக்குத்தம்ம காய்ச்சி கொண்டு இருந்தா 5 ரூபாய் கடைசியா தருவீங்க கூட எனக்கு இவ்வளவு கோவம் வந்துருக்கு. அப்ப இந்த நாயை முதலே கண்டுபிடிச்சது நாய். சாரி என்னடா கடைசியா வந்து என்ன கேட்டது, நீங்க எல்லாரும் $5 தர மாட்டீங்கன்னு கேட்கறது தானே வந்து நிக்கிறேன். அப்ப இவ்வளவு நேரம் இவ்வளவு ஆக்ரோஷமா கதை கேட்க ஒரு நாயும் காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா நான் காலில் விழுந்திருப்பேன். கடைசியா நீயும் வந்து $5 கொடுங்களேன் எங்கட இயக்கத்துக்கு எங்கட அமைப்பு கண்டு கேட்டா இதை கண்டுபிடிக்கிறதுக்கான இவங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும். வாரதே மேடை பேச்சாளர் மாதிரி. நீங்க என்ன மேடை, நான் சொல்கின்றேன் இப்பொழுது தமிழ் பக்தை அழித்துக் கொள்வேன். இது என்ன பிரச்சனை? இப்ப என்ன கத்தப்போ என்ன பிடுங்க போறேன்? நான் என்ன சொல்ல போறேன்? இல்ல அதான் யாரோ கேட்டாங்களே இந்த இவனை தெரியுமாண்டு யாரோ கேட்டது, சுதா கேட்டது நினைக்கிறேன். சுதா கேட்டது இவரை உங்களுக்கு முதலே தெரியுமாண்டு அந்த தமிழ் ஈழம் வந்தவனே அந்த மே 18 அங்க இந்தியாவிலே கொண்டு வச்சிருக்கு. அது வேற ஈழம் போதான். அவர் பயங்கர ஒரு பெரிய ஃபேனா இருப்பார் போல இருக்கு யார்கிட்ட, நம்ம சீமான். அதுக்காண்டி சீமான் மாதிரி கதைக்கிறதுக்கு இங்க மயரண்ட வந்து புடுங்க கூடாது. நான் சொல்கின்றேன் எல்லாம் கதைக்கலாம். ஆனா நான் சொல்றேன் கதைக்கலாம் இல்ல, இவ்வளவு வடிவ காய்ச்சா நாங்க மறுபடியும் சொல்லுவோம். ஆனா எங்கேயாவது காது திறந்து வச்சு கதைக்கிறானு நீங்க இவனாவது கதைக்க வலிக்கிட்டா விடுவாங்களா? இல்ல, தான் சொல்ல வந்தது எங்கள்கிட்ட திணிக்க வருது. அதே நேரம் இந்த தளம் எதாண்டு தெரியுமா, இது ரேடியோவில் வந்து கத்துறியா இல்லாட்டி டிவியில் வந்து கத்துறியா, இந்த ஸ்தலத்தில் வந்து அண்ணா நான் ஒரு கருத்தை சொல்லணும்னு சொல்லி போட்டு சொல்லு. அதே நேரம் நாங்கள் திருப்பி கேட்டா சொல்லு. ஆனா அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் இந்த இயக்கத்தை நடத்துவது எல்லாம் குற்றம், எல்லாத்தையும் கொல்ல போகிறேன். என்ன பிரச்சனை? இதுக்கு என்ன பொலிட்டிக்ஸ் இருக்கு? அதுதான் இது என்ன அவன் ஆசை.
4 பேர் 20 பேர் நிக்கிறோம் கண்டோன்னு வந்து நின்னோன்னா 36 பேர் வந்து தெரியுமா அவன் வந்து 2 கத்தைக்கு 36. 40 நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்போம். இவர் அதுக்கு தான் வந்தது. என்னடா இப்படி கத்தி இருக்கா, அதாவது நிக்கிறதே எல்லாருக்கும் ஒரு கதை இதை பெறப்படணும். இந்த தளத்தை கணக்க பேர் கேட்டுக்கொண்டு நிக்கிறேன். நான் ஒன்று சொல்ல போறேன்னு தான் சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கு தான் நான் இல்ல கடைசி வரைக்கும் முடியலையே. நான் நீ போத்து முதல் நான் சொல்றத நீ எத்தனை பேர் அடக்கி பாத்தீங்க என்ன நான் விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். முதல்லாம் கதைப்பம் தான் கேட்டேன். நாங்க உங்களை விட ஆனா உண்டு முதலாவது நாங்கள் எந்த தளத்துக்கு வந்தா நீ முதல்ல எங்களோட கதையை கேட்க. நீ விசிட்டர், நான் வந்தோடனே நான் தான் சொல்லணும் வாங்கண்டு. நீ வந்துட்டு இங்க வாங்க எனக்கு சொல்லக்கூடாது. இப்ப ஏன் இந்தியா நியூஸ்கள் இந்தியன் வாங்கல் என்ன ரோவை பற்றி எல்லாம் காய்ச்சோம். இல்ல இந்த இது அர்ஜுனாவை காசு கொடுத்தா அவங்க மார்க்கெட்டிங் இன்பாக்ஸ்ல போய் எழுதுறதுதானே, தொடர்புல எடுத்து இமெயில் பண்ணி அதுல ஒரு அந்த நியூஸ் என்ன அது கொஞ்சம் ஃபேமஸான இல்ல ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. உலகமே பக்கத்துல இருந்தாங்க. யாழ் மாவட்டத்துல ஒரு ஓட்டு விடாது அவ்வளவுதான். இல்ல இந்தியா காரணங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இந்தியா மக்களே இவரை வியந்து பாக்குறாங்களாம். தலைவனுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு வீரன் வந்து நிக்கிறாரு ப்ரொமோட் பண்றாரு. இந்தியாவிலே இவரை பத்தி கதைக்கிறாராம். சீமானுக்கு அடுத்த தலைவரா? இல்ல இந்தியாக்காரருக்கு அங்க இந்தியாவில் நடக்கிறதே தெரியாது. அதான் உண்மை. இந்தியாவில் நடக்கிறதே தெரியாது. சும்மா இருக்கு எங்கட இதுகளுக்கு அதில் இடம் இல்ல அது வந்து இவன்ட்ட கட்டித்தனம். இவன் வந்து ஒரு அவன் படிவா சொன்னான் என்னண்டா, இவன் எம்எஸ்சி படிச்சானோ எம்பிபிஎஸ் படிச்சானோ தெரியாது. ஆனா அந்த மார்க்கெட்டிங்ல வந்து நல்ல வடிவா பழகிட்டான். நெகட்டிவ் மார்க்கெட்டிங்ல இருந்து இந்த மார்க்கெட்டிங் எப்படி செய்யலாம்ன்றதை அவன் கண்டுபிடிச்சான். அப்படின்னா இந்திய ஜனத்தொகை வந்து 1.5 பில்லியன். சரியா, 1.5 பில்லியன். சரியா, அதாவது உலக ஜனத்தொகையில 3/1 சனியன். அப்ப எதை சொன்னாலும் நம்பும். அந்த டாக்டர் திவாகருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குண்டா, இந்த நாய்க்கு எவ்வளவு இருக்கு. நான் சொன்னேன் 2 டாக்டர்ஸ் உலகத்தை கவலைப்படுத்தணும்னு சொல்லி அவர் வழி ஓட்டணும். அவனுக்கு கேவலம் கேட்டான். அவன் நொண்டி மூதேவி. அந்த நாய்க்கு வந்து அவன் பிசியோதெரபிஸ்ட். அந்த பிக் பாஸ்ல நாசா மரத்து வந்துட்டான்ல, வாட்டர் மெலன் ஸ்டார் தர்பூசணி என்று வச்சு செஞ்சு விட்டானுகள். அதை விட விஜய் சேதுபதியை வச்சு கிளிய விட உலகத்துல இப்படி கேவலப்படுத்தல. அப்படி மனுஷன் முரளியன் அவர் கேள்வி எடுக்கிறார் என்னண்டா, இப்போது இருக்கும் தலைவருக்குள் மக்களை ஈர்க்கும் பேச்சாளர் யார் என்று. அது சீமானை தவிர பேச்சாளர் சொன்னா பேப்பரை எல்லாம் வந்து 10 மணித்தேலம் பேசுறது சீமான் அடிக்கிறது. இலங்கையில என்றா முரளியனா நீங்க கேக்குறீங்களா என்ன, சிறப்புரிமைக்குள்ளேயா இல்லாட்டி சிறப்புரிமைக்கு வெளியிலையா? இல்ல இலங்கைக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. இப்ப ஓரளவுக்கு இப்ப சீமான்ற கதையெல்லாம் இப்ப ஓரளவுக்கு மேல எடுபடாது. எல்லாம் தெரிஞ்சுட்டு ஆமா கதையெல்லாம் தெரியும். இப்ப இருக்கிறதுக்குள்ள எந்த கருத்தும் தான் இப்ப கூடுதலான இதெல்லாம் சொல்றதும் தான். அன்புமார வந்து பேச துவங்கினான்னு சொன்னா இருக்கிறவங்க முழு பேரையும் தண்ட பக்கம் இழுத்துருவான். அதுக்கு பிறகு அவங்களோட சிந்தனையில எதுவும் கூடாது. இன்னொரு வழியா ஒரு விளக்கம் சொல்லுவேன் உங்களுக்கு. சீமானும் நல்ல பேச்சாளர். ஆனா இன்னும் 10 ஓட்டலான் இருக்கு. அங்க 49 39 நிக்குது ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும். அதே போல இவரும் பேச்சாளர். இவரும் வந்து கத்தலாம் குடரலாம். அந்த அப்போது அந்த ஈழமன்றவர் வந்து கத்தினர் இல்லை. கடைசி என்ன கேட்டவர், 5 ரூபா தருவீங்களான்னு கேட்டவர். கத்துறதுக்கு பேர் கட்டித்தரம் கிடையாது. பெருசா கத்தி எதுக்கு முனையா பேசுறதுக்கு பேர் கட்டித்தரம் கிடையாது. இப்போ உண்மையா கிடைக்கணும். அதை விட நீ உண்மையா இருந்திருக்கணும். ஆனா நீ 36 வயசுல 18 வருஷம் ஓட் போடாத சிங்களத்தியோட வாழ்ந்தவன். நீ என்ன கத்தினாலும் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது சார். நீ கத்து நல்ல கட்டிக்காரன், எனக்கு பிடிச்சிருக்கு. என்னண்டு சிங்களவன் குகையில போய் நின்று கத்துங்கிற அவன சொல்ல இல்ல எங்கட அனுரகுமாரை சொல்லு. அனுரகுமார் இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ். அவன் அவ்வளவு சிங்களமா இருந்தாலும் கொஞ்சம் மனச்சாட்சியா போற மாதிரி கிடக்கு. அவன் கிங் ஆஃப் கிங்ஸ். அவனை தவிர மேடையில ரெண்டு கத்திக்குள்ள சீமான் மேல எல்லாம் பெரிய ஆக்ரோஷமா எல்லாம் கதைக்கிறேன். அவன் வந்து கோல் ஃபேஸ்ல நான் இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு மேல் பார்த்துட்டு அவன் சிங்களத்துல கதைச்சதை பார்த்துட்டு கோல் ஃபேஸ்ல இந்த சனத்தை பார்த்துட்டு நான் கேட்டேன். நான் என் ஃப்ரெண்ட் அருணன்ட்ட, டேய் இவனுக்கு இல்லாம என்னன்றா ஓட் போனது. அந்த நேரம் அவனுக்கு கிடைச்சது 17 வீத ஓட். ஆனா அதே 57 வீதமா கொண்டு வந்து தானே வந்து அரசியாட்சி வந்தான்ல. ஆனா இவனை போல ஒருத்தர் நான் கண்டதில்லை. அனுரகுமார். அதையும் விட இன்னொரு விஷயம் பாருங்க, அவன் ரோவண விஜய வீர சாவுக்குள்ள இவருக்கு வந்து வயசு 21. அந்த ரோவண விஜய வீர என்ற ஜேபின் அழைப்புல முக்கிய பங்கா இருந்தவன் வந்து ரணில் விக்ரமசிங்க. இன்னைக்கு வந்து அவனுக்கு எதிராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு கடைசியா ஒரு லேலன் பாஸ்ல தான் விவகாரத்துக்கு ஏறினது இல்லைன்னு சொன்ன ரணில லேலன் பாஸ்ல ஏறி ஏற்றி ஜெயில கொண்டு போயிட்டான். ஒரு சாதனை. அதை விட ரிவெஞ்ச் இதுதான் சரியான ரிவெஞ்ச். அதை விட உண்மையிலேயே
இவனுக்கு பயம் கிடையாது. ஏனென்றா இவனுக்கு எதிரிகள் கிடையாது. விளங்கிட்டா? எதிரிகள் இருக்கிற ஆளுக்கு தானே முன்னுக்கு 30 கார்ட்ஸ், பின்னுக்கு 30 கார்ட்ஸ். அதோட இல்ல அது அப்படி இல்ல. என்னடா எதிரிகள் சொல்றதுக்கு இல்ல, எதிரிகள் வந்து இப்ப இலங்கையில பிரச்சனை இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்தியன் ரோ வந்து இன்னும் விட்டு கொண்டிருக்குது. அரைக்க தாவூத் இப்ராஹிம் இந்த வழிநடத்தல பழைய போராளிகள் சேர்ந்திருக்கணும், பழையபடி கொண்டு வர போயிடும் சொல்லி இந்த கதையை உயிர்ப்போட வச்சிருக்கணும். இலங்கை அரசாங்கத்தை எப்படியும் தங்களை வச்சிருக்கணும்ன்றதான் அவன். அதே மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு ஆபத்து வருமா இருந்தா அது ரோவால நடக்கும், வேறு யாராலையும் நடக்கும். இல்ல அவனுக்கு எப்படி தெரியுமா? புட்டின் வந்து பெட்ரோல் ஸ்டேஷன்ல போய் தானே பெட்ரோல் அடிச்சுட்டு போவான் ரஷ்யாவில், தெரியுமா? அவ்வளவு மக்களும் அவன் ஆதரவு, தெரியுமா? எத்தனை வருஷம் தெரியுமா அவன் பிரசிடண்டா இருக்கிறான் புட்டின். ஆனா புட்டின்டா அவ்வளவு பேருக்கும் பிடிக்கும். அவர் மொக்கன், சுட்டியான கிறுக்கன், அவனோட ஓட்டிஸ்டிக், அவனும் ஒரு ஓசிடி தான். சுட்டியான கிறுக்கன், கராட்டியில பிளாக் பெல்ட், மிருகம் அடிச்சு நொறுக்கி போட்டு தான் போவான். அமெரிக்கா என்ன பெரிய அமெரிக்காவா போதாரி வரை சொல்லி அடிபடுவோம், அப்படிப்பட்ட ஆள். ஆனா தானே போய் பெட்ரோல் அடிப்பான். அது போலத்தான் இந்த அனுராக் குமார் திசாநாயக்கவும் சிம்பிளா ஒரு ஷர்ட்டையும் ஒரு டெனிம் ஜீன்ஸை போட்டுட்டு நடந்து வரும் பாருங்க. எங்கேயாவது 30 கார்ட்ஸை கண்டிருந்தா டபுள் பாக்கெட் போட்ட ஷர்ட் தான் போடுவான். அதை விட கன்னத்துல ஒரு மச்சம் வரை இருக்கும், மறை ஒன்று வச்சுக்காங்கன்னா மாறுவேஷமா. சரியா? இல்ல நான் நக்கலை சொல்றேன். என்னன்னா அந்த எம்ஜிஆர் மாறுவேஷத்துல ஒரு மச்சத்தை வச்சுட்டா அந்த எதிரி வந்து விவேக் சொல்ல ஒரு மச்சத்தை வச்சுட்டா மாறுவேஷம் வடிவேல் காய்க்கும். விவேக் தெரியுமா? என்னடா டபுள் ஆக்டிங் ஒரு அளவே இல்லையாடா, ஒரு மச்சம் வச்சு மறு வச்சுட்டா டபுள் ஆக்டிங்கடா. டபுள் பாக்கெட், அதுக்கு தான் அந்த கதை வந்துட்டு. ஆனா இப்ப எனக்கு என்னண்டா, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் ஒரு பெரிய விஷயத்த சொல்லுவேன். இந்த விஷயத்தை கேட்டு நீங்க யாரும் கற்பிணி பெண்கள், சின்ன பிள்ளைகள் காதை மூடிக்கொள்ளுங்க. எங்களுடைய ராமநாத அர்ச்சுனாக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. அவருக்கு தோக்க கொடுக்க மாட்டேன்றீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? ராமநாத அர்ச்சுனா கையில தோக்க கொடுக்குறேன். எவ்வளவு ஒரு பயங்கரம், ஒரு பிரசிடென்ட்டுக்கு இல்லாத அச்சுறுத்தல் என்னுடைய தலைவன் ராமநாத அர்ச்சுனாக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு பிறகு நீங்கள் அவருக்கு தோக்க கொடுக்கலண்டா வில்லு மாம்போடையும் தெரிவார். பார்த்து செய்யுங்க சார். எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்கு சார். அவனுக்கு உயிர் ஆபத்து சார். என்ன தலைவனை விடுவேனா? பாக்கி பயலே இல்லையா? அவர்தான் எனக்கு உயிர் ஆபத்தா வில்லு மாம்பு தான் தெரியும். கொண்டு தெரியும் வில்லையும் மாம்பையும் 1.5 கோடிக்கு வில்லு மாம்பு வச்சுக்கிறேன்ல. எய்து பாரன் 1.5 கோடியா? 1.5 கோடி அந்த வில்லு மாம்பு கோர்ஸ் மாத்திரம். என்ன அப்படி சொல்றாங்க? உண்மை அப்படி இருக்கும். என்ன தெரியுமா? அந்த விண்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நல்ல அந்த அமெரிக்கன் கார், அமெரிக்கன் என்னட்ட எல்லாம் இருக்கு. என்னட்ட நானும் ஒரு விதமான கலெக்டர் தான். அப்ப என்னட்ட வந்து வேற விதமா இருக்கும் அந்த கருக்கு மாட்டியல் வந்து ஒரு அந்த பிஸ்டல்னா அந்த விலை தான். அதை நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கலாம். என்னன்னா அதை வச்சிருக்கிறதுல ஒரு பிரஸ்டீஜ், அதை வச்சிருக்கிறதுல ஒரு சந்தோஷம். உங்கள்கிட்ட வச்சிருக்கிற அம்பு வில்லுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை போட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பாருங்க. அந்த ஒரு வில்லுக்கு, அந்த வில்லுக்கு ஒரு சின்ன ஒரு நிப் ஒன்று மிஸ்ஸிங். அதோட விலை $350. அதை கூட அமெரிக்காவில் பிச்சை எடுத்தோம். ஆனால் ஒவ்வொரு அம்பும் வந்து ஒவ்வொரு விதமான அம்புகள் ஒவ்வொன்றும் வந்து கிட்டத்தட்ட $45 கிட்ட முடியும். அது வந்து விண்டேஜ்னு சொல்றது. அதே போல ஷாப் இவன் பெரிய கட்டிக்காரன், அதை ஒத்துக்கொள்றேன். அந்த விஷயத்துல நான் ஒத்துக்கொள்றேன். இந்த ராக்கெட், இந்த டேபிள் டென்னிஸ் ராக்கெட் வந்து 2000 இலங்கை காசுக்கு 2 லட்சம் ரூபா. அப்போ என்னிட்ட இருக்கிற 3 ராக்கெட் இந்த காசுக்கும் 6 லட்சம் ரூபாண்டா உங்கள்கிட்ட ஒரு 1.5 கோடிக்கு உன்கிட்ட இருக்கு. இல்ல அது உண்மையிலே இருக்கணும். நேரம் காட்டினோம். அந்த அக்கா சொன்ன பாருங்க, வீடியோ இருக்குல்லக்கா, கலெக்ஷன் இருக்கும் மாமா, இருக்கு கனெக்ஷன் இருக்கு. ஓ வச்சுக்கோங்க. 1.5 கோடி அது சொத்துல, அதுல அதான் 1.5 கோடி வச்சுக்கிறார். அது ஒன்று உலகத்திலேயே விரட்டு தான் கிடக்கு உண்டு. ஓ அதை வெள்ளக்காரன் முறை வந்து பாத்துட்டு போகணும்லாம் சொல்லுவான். அது ஒன் ஆஃப் தி பீஸ். அந்த வெள்ளக்காரன் உயிரோட இருக்கிறேன் நான் இன்னும். இல்ல எங்க களவெடுத்திருப்பார்? இல்ல ஒரு லட்சத்துக்கு மேல இந்த நண்பனை ஆக அநியாயப்படுத்தக்கூடாது. இல்ல இல்ல ஏதோ ஒரு படத்துல சந்தானத்துல இருக்கப்பா தெரியுமே, என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு ஓட்டர் கொடுக்கறதுக்கு வருவாங்க ரவுடி கும்பல் கொஞ்சம் பேரும். இப்ப சந்தானம் அதுல நின்று போட்டு இவரான் சந்தானம் தான் சமையல்காரன். அப்ப பேர் ஓகே 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் சொல்ல அப்ப சொல்லுவானு 1000 பேருக்கு பில் சொல்றேன்னு சொல்ல 5 மூட்டை அரிசி என்ற பக்கத்துல மேலே என்ன சங்க கடை தானே ஓகே தூக்கிக்கலாம் வேண்டுவான். ஒரு சேவம் பே பண்ண மாட்டீங்களா? எல்லாமே களவெடுத்துதான் கூட தருவீங்க. 1000 தேக்காடு சொல்லிச்சுன்னா அது போற பண்ணையில பறிச்சுக்கலாம். அப்ப 100 முடி அரிசி புடுக்கிக்கலாம், 1000 தேங்காய் இங்கே களவெடுத்துக்கலாம்.
மற்றது இவ்வளவு அங்க பிடிக்கலாம் தூக்கிக்கலாம். அப்ப நீங்க என்ன பறிச்சுக்கலாம், பிடிக்கலாம், தூக்கிக்கலாம், ஒண்ணு வாங்கிக்கலாம். நீங்க கேட்ட வேலைக்கு மறுமொழி வர்றதுக்கு 3 வருஷம் சரி சார். இல்ல பாதுகாப்புக்கு வில்லு மாம்பம் இருக்குன்னு சொன்னீங்க. அது இப்ப பாதுகாப்புக்கு வில்லு மாம்பம் இல்லை. அவன் கேட்கறது பாதுகாப்புக்கு சரியா? அப்ப நீங்கள் கொடுக்க வேண்டிய ரிவால்வர் தான் கொடுக்கும். அதை கேட்டான். அது 7 ஆண்டபடியா இப்ப இவர் பாதுகாப்புக்கு மினிமம் கத்திய வச்சு ஓட தெரியும், வாழை வச்சு ஓட தெரியும் காருக்கு. தானே சொன்னது. நான் சொல்லல என்ன, இவன் சொன்னது இவனுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சொன்னார் வெளிநாட்டுல இருந்து சுவிஸ்ல தான் சொன்னார். ஆனா எனக்கு கை கால் எல்லாம் பாத்துறது தங்கத்தை காணாம். ஐயோ அண்ணே தயவு செய்து பதறாதீங்க. தங்கம் மன்னார்ல இல்லாட்டியும் கொழும்புல நாமலோட இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதுகாப்பாக ஏன்னா நாமல் தானே இப்ப நாமல் தானே இவருக்கே பாதுகாப்பு. கீழே முன்னாடி என்ன 5 நிமிஷம் மட்டும் கேட்டிருக்காரு. முதல் காய்ச்சிட்டேன் அது பழைய மெசேஜ். இப்ப என்னன்னு கதைக்கலாம், முரளி நான் கதைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்ப தான் பார்த்தேன். ஆனா உண்மையில சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு மேலேயும் பாவம் அவங்க எல்லாருக்கும் இப்ப எனக்கு 2:30 டெண்டரி ஆயிட்டு பிடிஞ்சிடும். என்ன தலைப்பில்லாம வந்து விடியும் வரைக்கும் அனுப்பிங்க. ஆனா என்னடா அந்த விடியும் வரைக்கும் நின்றதுல ஒரு இடத்துலயும் தொய்யல் இல்ல, ஒரு இடத்துலயும் தேவையில்லாம நாங்க இந்த தளத்தை நடத்தணும் கருத்தான் கொண்டு போனாங்க. எல்லாரும் வந்தாங்க காய்ச்சாங்க. ஆனா என்ன ஒரு பிள்ளை அந்த வந்தாக்களை இன்னும் கொஞ்சம் காய்ச்சி விட்டுருந்தா உங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருந்திருக்கும். அடுத்த முறை விடுறேன் வந்து யாராவது பூரட்டும். ஆனா என்ன தெரியுமா, ஒரு நியாயமா கிடையாது, கோவம் பெருமை. அது எல்லாருக்கும் அப்படித்தான். எனக்கு சொல்லி யாராவது புதுசா வந்திருக்கு. வணக்கம் ஹார்ட்லியா ஹேட்லியா வணக்கம். நீங்க எல்லாம் தமிழ் தாய்க்கு பிறந்த ஆக்களோ, சிங்களத்துக்கு பிறந்தாங்க. நீங்கள் முஸ்லீமுக்கு இல்லாட்டி யாருக்கு பிறந்தீங்க தெரியாது, ஓத்திட்டு போடா. சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தவர் போலடாக்கிவார். நாங்க தமிழ் தாய்க்கு தான் பிறந்த, நாங்கள் இவர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்திருக்கிறார். நல்ல கேள்வி கேட்டார். நீங்க தமிழ் தாய்க்கு தானே பிறந்தா கேட்டோம், அவ்வளவுதானே முடிச்சு விட்டேன். ஆனா இப்படிப்பட்ட பொறுக்கியல் வரும்பொழுது இவரை பார்த்தா சிவசம்பு குரல் மாதிரி தான் கிடக்கு. இல்ல சிவசம்பு எல்லாம் கனடால இருந்து இப்ப 6 மணிக்கு அவன் கதைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். சிவசம்பு வாயை திறந்தாலே எனக்கு சரி தமிழ் தாய்க்கு தான் பிறந்த நீங்களோட தமிழ் தாய்க்கு தான் பிறந்த நாங்கள் பிறந்திருக்கிறார். அவ்வளவுதான் முடிச்சு விட்டேன். ஆனா நல்ல ஆனா அட்லீஸ்ட் வந்தோடனே தூசணம் காய்க்காம காய்ச்சதுக்கு நன்றி. கீழே கேட்டு கொண்டு இருந்தாலும் சரி, கல்லாயிட்டு இருந்தாலும் சரி, ஆனா மரியாதையை காய்ச்சதுக்கு முதல் நன்றி. ஆனா நாங்க இன்னும் மரியாதையை இறக்கி விட்டது நினைச்சு சந்தோஷப்படுது. மயிரோட்ட மாட்டி இருந்தே வையன் வேணும் தனியா மயிரோட்ட வந்து மாட்டு அம்பிட்டு இருந்தா கும்பிட்டுறான்னு இருக்க மாட்டேன். ஏத்துங்க திருப்பி சனி எனக்கு வேணாம் 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 கொடுக்கும். நித்திர விட நேரம் டென்ஷன் ஆகக்கூடாது. ஏற்கனவே ஒரு ஆள் டென்ஷன். தமிழ் தாய்க்கு பிறந்தனாங்களா? நாங்க எங்கட தாய்க்கு தான் பிறந்தனா. ஆனா இந்த தாய் தமிழ் அவ்வளவுதான் பேசு. தமிழ் தாய் யாரும் தெரிய மாட்டா உனக்கு பாருங்க கள்ள பயலுகள். ஆனா இந்த நேரத்திலயும் வர்றாங்க பாருங்க 2:36 UK டைமில் கூட தேடி வர்றாங்க. நான் சிங்கப்பூர் கொடியை போட்டு வந்தேன். நான் சிங்கப்பூர் இல்ல 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 இவர் நான் நினைக்கிறேன் இப்ப 9 தானே அடிச்சு போட்டாரு. ஒரு இடக்கா பெண்ணு 2 இருக்கு. நான் சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை. நன்றி எல்லாருக்கும். நாங்க படைப்போம் 2:36 எல்லாருக்கும் சந்திப்போம். நன்றி 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 அக்கா நன்றி. ஓகே ஓகே பாட்டு கேட்டுக்கொண்டு